வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் 2026 மாத பலன் தான் இப்போ கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி நடந்திருக்கு. ஸோ குரு பயிற்சியோடு சேர்த்து மற்ற கோள்கள் என்ன செய்ய போகுதுன்னு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோ எண்டில் முக்கியமான நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முக்கியமான நியூஸ் அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் பற்றி நான் ஏற்கனவே குரு பயிற்சியில் பேசியிருந்தேன். எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஜான் 2026 ட்ராவல் பிளானை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ப்ராப்பர்ட்டி வாங்குறது உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், குளோபல் ட்ராவல், நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க ஜாபுக்காக, அண்ட் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனாக ட்ராவல் பண்ண, மேரேஜ், இதை பற்றின முக்கியமான தகவலை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பாருங்கள். அது ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களால் முடியுமோ, காப்பாற்ற முடியுமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட். நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களோட டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, கஸ்டம் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒரு டீமே அழகாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு மெசேஜ் ஆர் மெயில் ஆர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. மேஷராசி ஜூன் 2026 மேஷராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குது? ஃபார் பெட்டராக நீங்கள் வரீங்க. மேஷராசிக்கு நான் வந்து முக்கியமான சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். இந்த மாதம் டிரான்சிஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து உங்களுக்கு வந்து 9th ஜூன் 9ஆம் தேதி ஜூன் மாதம் சுக்ரன் குருவோட போய் இணையம். குரு வந்து 1st ஜூன் கரெக்டாக உங்களுக்கு உச்சத்துக்கு வந்துடும். இரவு நேரம் நடக்குது, பட் 2nd ஜூன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 1st ஜூன் வந்து குரு உச்சத்துக்கு கடகத்தில் ஷிஃப்ட் ஆக போகுது. அதோட இணையக்கூடிய சுக்ரன் 9th ஜூன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதன் 23rd ஜூன் இந்த சுக்கரனோட மறுபடியும் இணையும். மந்தோட பிகினிங்கில் புதன் சுக்கரன் மிதுனத்தில் ஒன்றா தான் இருக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும் மிட் ஆஃப் எவ்ரி மந்த் ஜூன் 15 சூரியன் வந்து புதனோட சேர்ந்து ஜெமினியில், அதாவது மிதுனத்தில், அதான் ஆனி மாதம்னு சொல்லுவோம். இந்த பக்கம் மார்ஸ் செவ்வாய் 21ஆம் தேதி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மூவ் பண்ண போகுது. ஸோ மேஷத்துக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது, சனியை தவிர. சனி மட்டும் 12th ஹவுஸில் இருக்குது. ஆனால் குரு பார்வை இப்போ நேராக விழ ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன நடக்க போகுது ஜூனில் மேஷத்துக்கு, என்ன எதிர்பார்க்கலாம், என்ன நடக்க போகுது? நான் ஃபஸ்ட்டு இந்த ஜாப் அண்ட் கரியரை பற்றி சொல்லிடுறேன். உலகளாவிய பல பிரச்சனை வரப்போகுது. இப்போ இதை நான் வந்து குரு பேச்சு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணேன். குரு பேச்சு ரொம்ப தெளிவாக இந்த குரு பேச்சு இந்த முறை உச்சத்துக்கு வந்தாலும், தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேலை செஞ்சாலும், உலகளாவிய பொருளாதாரத்தில் ஏகப்பட்ட சிக்கல்களை கொண்டு வரும்னு ரொம்ப கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்சம்தான் 4ஆம் இடத்துல. இந்த 4ஆம் இடத்துல இந்த சனியை பார்வையிடுவார். ஸோ என்ன நடக்க போகுது, என்ன எதிர்பார்ப்பீங்க, என்ன நடக்க போகுது? வேலையில் மாற்றம் இந்த மாற்றம் அப்படிங்கிறத இந்த சனி 12th ஹவுஸில் உட்காந்து நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு ஜாப் லாஸ், நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கண்டிஷன் என்னென்னா இருக்குமா இருக்காதா, அன்சர்டனாக இருக்குது இப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ குரு பார்வை என்ன பண்ணும்? அந்த சனியை முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக காப்பாற்ற ட்ரை பண்ணும். ஸோ மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு சனி மேலே இந்த குருவுடைய பார்வை விழும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக சனியோட நெகட்டிவிட்டியை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும். அதே 12th ஹவுஸில் தான் சனி இருக்கும், அது மாறப்போகிறது இல்லை. ஆனால் அந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணும்? அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ கன்வர்ஷன்னா என்ன? இது வரைக்கும் வீணான விரயம் இப்போ சுப விரயம். இது வரைக்கும் வீணாக நான் ட்ரை பண்ணேன், அலைச்சல், மன உளைச்சல், இப்போ அது சுபமான கன்வர்ஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். மேஷத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏதோ வகையில் ஒரு ஆதாயமான பலனை கொண்டு வரும். ரெண்டாவது, இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ண நினைக்கிறவங்களுக்கு 4ல் குரு, 4ல் சுக்கிரனும் சேரும், 4ல் வந்து புதனும் சேரும், செவ்வாயும் நல்ல வலுவான இடத்த நகரும். ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க, வீடு ரெனிவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் வந்து வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, சின்னதாவது உங்கள் ஆசைக்கு வந்து ஒரு ஃபோனாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஷாப்பிங் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மந்த் ரொம்ப 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 ஃபேவராக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு பிளான்ட்டாக அது அந்த ஷிஃப்ட் ஆக உங்களுக்கு வந்து பலனை கொடுத்துரும். ஸோ மேஷத்துக்கு நன்மைகள் அதிகமாக லிஸ்ட் வந்துட்டுருக்கு. அடுத்த விஷயம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 2nd ஹவுஸ்க்கு 21st ஜூனில் வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுவார். அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு போயிடுவார். ஸோ ரிஷபன்றது உங்களுக்கு ஃபேமிலி, உங்களுக்கு கல்யாணம், உங்களுடைய ஒரு உறவு, ஒரு நட்பு, இது மாதிரியான பலன்களை நோக்கி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே நல்லபடியாக ரிசல்ட்டாக கொடுக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த உறவு, நீங்கள் எதிர்பார்த்த நட்பு, பிரிந்த தம்பதிகள் சேரக்கூடிய வாய்ப்பு, ரொம்ப க்ளோஸாக மனம் விட்டு பேசி உங்களோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, கேட்கும் விதத்தில் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ செவ்வாய் 2ல் போனார்னா வாக்குஸ்தானத்தை வந்துட்டார்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க, ஒரு சப்போர்ட் கேட்குறீங்க, ஒரு ஆப்ளிகேஷன், அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த குருவுடைய பொசிஷன்
நல்லாவே வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து உங்களுக்கு சுக்கரனோட இணைஞ்சிருக்கும். மேஷத்துக்கு 3rd ஹவுஸில் புதன் சுக்கரனோட இணைஞ்சிருக்கும். மாணவர்கள் படிப்பு, எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட். தைரியம்னு ஒன்று வேணும். தைரியம் இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாது. அந்த தைரியத்தை இந்த புதன் கொடுக்கும். அதுவும் ஒரு மனிதனுக்கு வந்து உடலில் உள்ள பலத்தால் வர தைரியம் வேறு, மனதில் உள்ள துணிச்சலால் வர தைரியம் வேறு, அறிவில் உள்ள புத்தியால் வர தைரியம் வேறு. இந்த முறை புத்தியால் வர தைரியம் தரும். எனக்கு அந்த புத்தி நல்லா இருக்குது, எனக்கு அது நல்லா ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்த அந்த தைரியத்தை கொடுக்கும் புதன். சூரியன் வந்து ரொம்ப கமாண்டிங் பொசிஷனில் மேஷத்துக்கு 2nd ஹவுஸில் இருக்கிற இந்த சூரியன் 15 தேதி வரைக்கும், அதாவது ஜூன் 15th வரைக்கும் மேஷத்துக்கு 2nd ஹவுஸில் வாக்குஸ்தானத்தில் வலுவான சூரியனா வருமானம். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனோடு இருக்கிற அந்த சூரியன் அப்படியே ஜெமினி 3ஆம் இடத்துக்கு அது ஷிஃப்ட் ஆகும். அதுவுமே நல்ல இடம் உங்களுக்கு. 3ஆம் இடமும் உங்களுக்கு ரொம்ப நல்ல இடம், பயங்கர சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்ல டிரான்சிஷன் வந்து ஒன் பை ஒன்னாக நடக்க போகுது. இதில் குறிப்பு என்ன அப்படின்னா, குரு சுக்கிரன் புதன் ஒன்றா இணைந்து சுபகங்கள் அனைத்தும் ஒன்றா இணையக்கூடிய ஒரு காலகட்டம். அதுதான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இங்கே சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுங்க. அடுத்தது மேஷத்துடைய ஒரு டோட்டல், அதாவது அந்த மேஷத்துடைய அந்த ராசியுடைய அந்த பலன்களை வந்து நம்ம வந்து டோட்டலாக பார்த்தோம்னா ரொம்ப 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 சூப்பராக இந்த முறை உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய பலனும் உண்டாகும். இப்போ வந்து குடும்ப வாழ்க்கை, குடும்பம்னா ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு மேரேஜ் எதிர்பார்க்குறீங்க. பட் இதை வந்து 100% இந்த பார்வை வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கவும் முடியும்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த 4th ஹவுஸில் உள்ள உச்சமான குரு சுபகாரிய பேச்சுக்களை ஏற்படுத்துவார், அதுக்குண்டான சூழலை உருவாக்குவார். ஸோ அதை வந்து நீங்கள் பேசலாம், உங்கள் நண்பர்களோட ஆலோசிக்கலாம், உங்கள் உறவுகளோட ஆலோசிக்கலாம். ஒருவேளை உங்கள் பார்ட்னருடைய ராசி இந்த திருமண பார்வையில் உள்ள குரு பயிற்சியாக இருந்தால் இன்னும் ரொம்ப ஃபேவராக இருக்கும். மேஷம் வந்து ஒரு 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 ஸ்டெப் ஃபார்வர்டில் வரீங்கன்னு அர்த்தம். மேஷம் வந்து உங்களுக்கு தடையிலேருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு ஹோல்டு, ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த மாதம் ஜூனில். அற்புதமான மாற்றங்கள். மாணவர்களுக்கு நான் சொன்ன ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைடில் நினைத்ததை துணிச்சலோட அணுகுமுறை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து வந்து சீனியர்ஸ் அண்டு ஹெல்த். இந்த ஹெல்த்தில் இப்போ மெயினாக நான் சொல்லிடுறேன். இந்த 4ல் குரு வந்துட்டார்னா என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கோ, என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபேஸ் பண்ணுறீங்க, சில பேருக்கு விபத்து, சில பேருக்கு நோய்கள், சில பேருக்கு வருத்தம், குறிப்பாக சீனியர்ஸ் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு. அப்போ இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா, அந்த கஷ்டங்களை எப்படிலாம் வந்து நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம், அந்த வருத்தம் அந்த வலிகளை எப்படி வந்து நம்ம நிவர்த்தி செய்யலாம், எப்படி அந்த அந்த ஒரு ஒரு கடினமான கடன் பிரச்சனைகளை எப்படி ஒரு கடினமான சூழலில் நம்ம வந்து ஒரு ஒரு நிவர்த்தி செய்யலாம். இது எப்படின்னா வலி, வேதனை, வருத்தம், கடன் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சுமை. அது வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ். நிறைய பேர் நிறைய டிஸ்ட்ரெஸ்ஸே ஆகிட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். இதை நிவர்த்தி பண்ணணும்னா ஏதாவது ஒரு வழி வேணும், இல்லை யாராவது ஒரு ஹெல்ப் வேணும், இல்லை யாராவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இல்லை யாராவது பணமாவது கொடுக்கணும். அந்த இடத்துல தான் அந்த குரு வேலை செய்ய போகுது. ஸோ குரு உங்களுக்கு அந்த பார்வை என்ன செய்ய போகிறாருன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். தயாராக இருங்க, அந்த சப்போர்ட்டை ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடி ஆகிடணும். அப்படி தான் நான் அந்த மேஷம் இந்த ஜூன் மாதம் 2026 பார்க்குறேன். அண்டு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல் அதர் பிளானட்டரி பொசிஷனும் ஃபேவராக இருக்கிறதுனால பொருள் வாங்குறதுக்கும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும், சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கும், குடும்பத்தில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு மன நிம்மதியை அடையிறதுக்கும், மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் பெறுறதுக்கும், சீனியர் சிட்டிசன் கூட ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடக்கூடிய இடத்துல எல்லாமே ஒரு ஆனந்தமாக அமையக்கூடிய பலனை தரப்போது மேஷம். சரி, மைனஸே இல்லையா, கெட்டதே இல்லையா, கெடுதலே நடக்காதா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல இன்னும் இருக்குது. அதுதான் சனி. என்னதான் குரு பார்வை இருந்தாலும், என்னதான் மற்ற கோள்களுடைய நகர்வுகள் ரொம்ப ஃபேவராக பாசிட்டிவாக இருந்தாலுமே சனி தன்னுடைய வேலையை காட்டாமல் விடாது. ஸோ 12th ஹவுஸ் ஒரு ஸ்டெப் வைக்கிறீங்க அப்படின்னா அதை பல முறை யோசித்து ஆலோசனை பெற்று பல பேர்கிட்ட அட்வைஸை கேட்டு அதை கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ரிவியூ பண்ணி பாருங்கள். இது எப்படி போகும் இந்த ட்ராக் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து காலை வைங்க. ஆனால் நெகட்டிவாக போகிற சைடில் தெரியல. இருந்தாலும் சனி 12th ஹவுஸில் சின்ன சின்ன சோதனையாவது கொடுப்பார். மனம் தளராமல் தெய்வ பக்தியோட பிரார்த்தனையோட முயற்சி செய்யுங்க. வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறை வரும். ஜூன் 2026 மேஷம் உங்கள் கை கொஞ்சம் ஓங்கும், இதான் நான் சொல்கிறேன். அண்ட் ஓவராலாக சில ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், ஃபுல்லாக பார்த்துருங்க. ரிஷபராசி ஜூன் 2026. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பலனாக கொடுத்துருந்தோம். இப்போ நிறைய பேர் என்ன கேட்ட கேள்வின்னா, குரு வந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, இவர் என்ன செய்ய போகிறார்? ஸோ இந்த குரு வந்து ஃபேவரா இல்லை அன்ஃபேவரா, எக்ஸால்ட் வேறு ஆகிருக்காரு, இது எப்படியாவது நம்ம கெடுதல் செய்வாரா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஸ்டில்
அந்த சனி வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் தான் ரிஷபத்துக்கு பொருந்தி இருக்கு. ரைட், இப்போ நான் லிஸ்ட்டை கொடுத்துட்றேன். முதல்ல கரியர் அண்ட் ஜாப் அண்ட் மணி. பொதுவாக ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வந்துட்டாருன்னு சொன்னோம்னா அது வந்து கை ஓங்கும் இடம் இல்லை. ஸோ பொதுவாக ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வந்துட்டாருன்னா கை ஓங்கும் இடம் இல்லை. இது ஜென்ரல். பட் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த குருனா வந்து சுப காரியங்களை பற்றி பார்க்குறது. சுப காரியம்னா என்ன? இப்போ திருமணம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஒரு படிக்க போகிறீங்க, இதெல்லாம் சுப காரியம். இதான் குருவுடைய, அதாவது இப்போ குருவுக்குன்னு சில காரகம் இருக்கும். எதோடைய இன்ஃப்ளூயன்ஸாக வருவார் அப்படின்னா இதெல்லாம் தான் காரணங்கள். பட் ஜாப் அண்ட் மணி அண்ட் வெல்த், இல்லைனா கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், இதுக்கு குரு காரணமாக இருப்பாரா? ரிஷபத்துக்கு குரு அதுக்கு காரணம் இல்லை. சனி தான் காரணம். அப்போ சனி தான் காரகர். காரகர் தான் நான் காரணம்னு சொல்கிறேன். இப்போ சனி வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் பொசிஷனில் இருக்கார் இந்த சனி. இப்போ ஜூன் மாதம் உங்களுக்கு சுக்கிரன் குருவோட இணையம், புதன் குருவோட இணையம். ஆல்ரெடி புதன் சுக்கிரன் மந்த்தை வந்து நீங்கள் தொடங்கும் பொழுதே, ஜூனில் தொடங்கும் பொழுதே ரிஷபத்துக்கு 2nd ஹவுஸில் வாக்குஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் ஒன்றாவே இருக்கும். சூரியன் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு 15th ஜூனில் ஷிஃப்ட் ஆகிடும். செவ்வாய் 12th ஹவுஸ்லேருந்து 21st ஆஃப் ஜூன் ரிஷபத்துக்குள்ளே வந்துடுவார். இப்போது நல்லா புரிஞ்சுங்க, குருவுடைய பார்வை சனி மேலே விழுது. இதை நான் ஏற்கனவே குரு பேஜ்லையும் சொல்லியிருக்கேன். குருவுடைய பார்வை சனி மேலே விழும். அதில் குரு பேஜில் வேறு பர்டிகுலராக அந்த குளோபல் எக்கனாமி பற்றியும் பொருளாதாரத்தை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமான வீடியோ அது. இந்த வீடியோட எண்ணிலையும் நிறைய தகவல் கொடுக்குறேன். இப்போ இந்த குரு பார்வை சனி மேலே விழும்போது வேலை விஷயத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு இது ஆதாய பலமாக எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம்? குரு வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 8 and 11, பாதகாதிபதி, லாபாதிபதி, அஷ்டமாதிபதி, தடங்களை குரு, எல்லாமே குரு தானே உச்சமாகிறார். உச்சமாகி எந்த இடத்துக்கு வர்றார்? 3rd ஹவுஸில். 3rd ஹவுஸ்னால் என்ன? அந்த 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், அவங்க மூலிமா நான் கிடைக்கிற சப்போர்ட், அவங்க மூலிமா கிடைக்கிற ஹெல்ப், நெய்பர்ஸ், கான்டாக்ட்ஸ். இப்போ இங்கே நான் இந்த வார்த்தைலாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்குது, அது இப்போ உருவானது கிடையாது, முன்னாடியே உருவானது. உங்களுக்கு ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்குது, அந்த கான்டாக்ட் மூலயமா உங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட்ஸ் மூலயமா டெஃபினட்டாக ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும் போது உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு. ஏன்னா அந்த குருவுடைய பார்வை சனி மேலே விழுந்தால், அந்த 3ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை சனி மேலே விழுந்தால் வேலை, வருமானம், முன்னேற்றம், உதவி, உயர்வு, இந்த இடத்துக்கு இந்த உதவி நடக்கும். இதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பட் அட் த சேம் டைம் நிறைய பணம் வரும், நிறைய முன்னேற்றம் வரும், நிறைய லாபம் வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அதுக்கு குரு பலன் தராது. சரி, 2வது விஷயத்துக்கு வந்துடுவோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் யோசிச்சு பண்ணால் நல்லது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அகலக்கால் வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பண்ணலாம். சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஃபேமிலிக்காக பண்ண போகிறீங்க, உங்கள் பர்சனலுக்காக பண்ண போகிறீங்க, நோ வரிஸ், பண்ணிக்கோங்க. அதே ஜூன் மாதம் 2026 ரிஷப ராசியை சேர்ந்த உங்களுக்கு புதன் சுக்கிரன் இணைவு நான் ஒன்று சொன்னேன் ஸ்டார்டிங்கில். புதன் சுக்கிரன் இணைவு வந்து உங்களுக்கு வந்து 1st ஆஃப் ஜூன்லேருந்து 9th ஆஃப் ஜூன் வரைக்கும் ஒன்றாவே இருக்கும். இது ஒரு யோகம், ராஜயோகம், தன யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், புத சுக்கிர யோகம். ஸோ இப்படி வந்து நிறைய யோகங்களை ஒன்றாவே கொடுத்துரும். இதுக்கு ஒரு 9 days தான் இருக்குது. அந்த 9 நாளுக்குள்ளே ஏதாவது நல்ல நாளாக உங்களுக்கு தெரியுது கண்ணுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். அதுவும் ரிலேட்டட் வித் மணி, இன்வெஸ்ட்மெண்ட், ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு முடிவுகள், இல்லை யாரையாவது நீங்கள் அப்ரோச் பண்ண, யாரையாவது கால் பண்ணணும், யாருக்காவது ஏதாவது கேட்கணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அந்த நேரம் நல்லாயிருக்கும். அப்படியே அந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா குருவோடு இணையும் பொழுது 3rd ஹவுஸில் வந்துடுவார். இதுதான் இன்னும் உங்களுக்கு க்ளோஸாக நான் சொல்கிறேன். கரியர், ப்ரொஃபஷனை பற்றி நிறைய பேசுகிறேன். ஏன்னா இப்போ வந்து உலகம் ஃபுல்லாகவே பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த சுக்கிரன் குருவோடு நெருங்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து நிறைய நண்பர்களே இல்லை நபர்களை தெரிந்திருக்கும், அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும், அவங்கள நெருங்குற வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இந்த முறை இந்த சுக்கிரன் கரெக்டாக 9th ஆஃப் ஜூன் குருவோடு நெருங்கும் பொழுது நீங்கள் அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு அது உருவாக்கிடும். அது கிட்ட நெருங்குது இல்லையா, அப்போது அந்த அந்த தொடர்பு, தொலை தொடர்பு, இல்லைனா உங்களுக்கு வந்து தெரிந்த நபர் பட் சந்திக்க முடியாமல் வெறும் ஃபோன்லேயே பேசியிருந்தீங்க, இப்போ வந்து க்ளோஸாக பேசுகிறீங்க, இல்லை டேரெக்டாக 1-to-1 மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தை கொண்டு வந்துடும். இது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, புதன் வந்து 23rd ஆஃப் ஜூனில் இந்த சுக்கிரன் குருவோட ஒன்றாவே இணைவார். இது பொருளாதார சம்மந்தப்பட்டதும் உங்களுடைய ஐடியாஸை கரெக்டாக ஷேர் பண்ணி அதோட ரிசல்ட் எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ எவ்வளோ பாசிட்டிவ் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். செவ்வாய் 21st ஆஃப் ஜூனில் ரிஷபத்துக்குள்ளே வந்துடுவார். இப்போது என்னென்னலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முயற்சி எடுக்கிறதுக்கும், சரியான நபரை சந்திக்கிறதுக்கும், சரியான நபரை சந்தித்து உங்கள் காரியத்தை சரியாக அதை முடிக்கிறதுக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். ஃபேமிலி,
திருமணத்துக்கு பொதுவாக குரு 3ல் இருந்தால் குரு பலன் இல்லை அப்படின்னு கருத்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் யார்? செவ்வாய் தான் உங்களுக்கு கலஸ்திரக்காரகன். கல்யாணம், அதாவது லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் எல்லாமே உங்களுக்கு செவ்வாய். அந்த செவ்வாய் 21 ஜூனில் ரிஷபத்து உள்ள வருவார். அப்போது குரு வந்து 3rd ஹவுஸில் இருக்குது. குருவுடைய பார்வை எங்கேயாவது 7, 5, 2ல் விழுதான்னு பார்ப்போம், இல்லை பொசிஷனில் இருக்கான்னு பார்ப்போம். குருவுடைய பார்வை 7ல் விழும். குருவுடைய பார்வை 7ல் விழும். செவ்வாய் வந்து ரிஷபத்தில் நகரும். சுக்கிரனும் குருவோட இணையும். இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு லவ் ஆர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, பட் அதை வந்து வீட்டில் சொல்ல முடியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த ஹெல்ப்பை இந்த குரு பண்ணும் இந்த முறை. அப்படி தான் ஒரு திருமண ஏற்பாடு நடக்கும். இது ஒரு பாயிண்ட் ஆகிடுச்சா? ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எந்த அசுபர்களும் உங்களுக்கு 2nd ஹவுஸில் குடும்பஸ்தானத்தில் வரவில்லை, பயம் இல்லை. அடுத்த விஷயம் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, மாணவர்களுக்கு இந்த மாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பட் ட்ராவல் பண்ணி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறோம், யோசிச்சு பண்ணுங்கள். வீடியோ நெல்லையும் வந்து நான் கொடுத்துருக்கேன், அது யோசிங்க. எஜுகேஷன் லோனை பற்றி யோசிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிங்க. எ ஸ்மால் அமௌண்ட், எ ஸ்மால் மணி, எ ஸ்மால் டிஸ்டன்ஸ், தென் இட்ஸ் ஃபைன். பட் மற்றபடிக்கு ரொம்ப ஃபாரவே பிளான் பண்ண போகிறீங்க, ரொம்ப பெரிய அமௌண்ட்டை பிளான் பண்ண போகிறீங்க, யோசிச்சு செய்யுங்க, நல்ல ஆலோசனை பெற்று செய்யுங்க. அடுத்தது வந்து பெண்களை பற்றி ஒன்றும் பெருசாக இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரிஷபத்துக்கு நேரம் ஒன்றும் அவ்வளோ பேடாக இல்லை. அதனால் ஆஸ் பர் யுவர் பிளான், ஆஸ் பர் யுவர் விஷ், உங்கள் வாழ்க்கை வந்து நல்லபடியாக போகும், கவலை இல்லை. அண்ட் அதுக்கடுத்து வந்து ஹெல்த்து ஏதாவது மைனஸ் இருக்கான்னா 20th ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து எக்ஸாக்டாக 12th ஹவுஸில் இருப்பார். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவருடைய பார்வை நேராக அந்த 6ஆம் இடத்துல விழும். இப்போ இங்கே தான் செவ்வாய் இருக்காருன்னா இங்கே வந்து அந்த பார்வை நேராக விழுந்துடும். அப்படி 6ஆம் இடத்துல விழுறதுனால சில பேரோட சில ஆர்கியூமெண்ட் வரலாம். சின்னதாக ஏதாவது ஒரு தலைவலி வருது, சூடு, உஷ்ணம், ஒரு கோபம், ஒரு அமைதி இல்லாத மனம், இதெல்லாம் இருக்கலாம். பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா சுக்கிரனும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சனியும் நல்லாயிருக்கும், புதனும் நல்லாயிருக்கும், பெருசாக பாதிக்காது. பட் டென்ஷன், தேவையில்லாத ஓவராக கோபம், இல்லை தேவையில்லாத விஷயத்தை ஓவராக யோசிக்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் போதும். அப்புறம் ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன், எப்பெல்லாம் குரு 3ல் வராரோ அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப பிரபலம் அடைவீங்க, நீங்கள் யார் இந்த உலகத்துக்கும் தெரிவிங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இது. சரியாக பயன்படுத்திங்க, நல்ல பலன் நிச்சயமாக நடக்கும். வீடியோட எண்டியை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ வில் கெட் மோர் கிளாரிட்டி. தேங்க்யூ, பை. மிதுன ராசி 2026 ஜூன் மாத பலன்கள். இப்போ ஜூனில் வந்து முக்கியமாக மிதுனத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பர் வாவ், அந்த வாவுன்ற ஃபீலை கண்டிப்பாக மிதுனத்துக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். அண்டு அந்த குரு பேஜில் இன்னொரு விஷயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன், தயவு செய்து மறந்துடாதீங்க. குளோபல் எக்கனாமியை பற்றியும் பேசியிருக்கேன், இந்தியன் எக்கனாமியை பற்றியும் பேசியிருக்கேன். லாஸ்ட் 3 months முன்னாடியே நான் அதை வந்து அப்லோட் பண்ணிட்டேன். கிளியராக அதை போய் மறுபடியும் அதை செக் பண்ணிங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் உலகளாவே நியூஸ்லாம் அப்படி வந்துட்டு இருக்கு. நான் அதை முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ குரு பயிற்சி இந்த ஜூன் மாதம் தான் கம்பைன் பண்ணி மிதுனத்துக்கு என்ன நடக்க போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடில் என்னென்ன இருக்குது? புதன், சுக்கிரன், உங்களோட ராசிநாதன் புதன், உங்களுக்கு யோகக்காரன் சுக்கிரன், 2 பேரும் ஒன்றாவே மிதுனத்திலே இருப்பாங்க. இப்போ மிதுனத்திலே அந்த 2 பேரும் இருக்கிறது நல்லதா கெட்டதானா? சூப்பரான ஒரு பலன், நல்ல பலன். அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் குரு வாக்குஸ்தானத்தில். இப்போ புதன் எங்கே இருக்காரோ அதுக்கு அடுத்த வீட்டில் குரு. இது எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கன்னா, நீங்கள் வந்து என்னோட அதிர்ஷ்டம் வந்து எனக்கு வந்து ஒரு கை நிறைய ஒரு கட்டு பணம் வந்தால் எனக்கு அதிர்ஷ்டம்னு ஒருத்தர் நினைக்கிறீங்க. இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி அந்த ரிசல்ட் என் சர்டிஃபிகேட்டாக வந்தால் எனக்கு அதிர்ஷ்டம்னு நினைக்கிறீங்க. இல்லை இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து தங்கம் யாராவது கிஃப்டாக கொடுத்தா அதிர்ஷ்டம், ஒருத்தர் வீடு கிடச்சா அதிர்ஷ்டம், ஒருத்தருக்கு வெஹிக்கிள் கிடச்சா அதிர்ஷ்டம், ஒருத்தருக்கு ஒரு காஸ்ட்லியான ஃபோன் கிடச்சா அதிர்ஷ்டம். ஏதோ ஒன்று உங்களுக்கு மனசில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு லக்கு நினைப்பேன், எனக்கு இந்த லவ் லக்கு நினைப்பேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கிடச்சா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. இந்த முறை இந்த ஜூனில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, தடையாக ஏதாவது இருக்கா? முதல்ல நம்ம லிஸ்ட் எடுத்துடணும். ஏதாவது பிளாக்ஸ், ஏதாவது ஆப்ஸ்டக்கல்ஸ், ஏதாவது தடை இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஸோ மிதுனம், அந்த புதன் எங்கே இருக்கார்? ஃபஸ்ட் ஹவுஸ் தான் நீங்கள் உங்கள் இடத்துல. அதுக்கு அடுத்த வீட்லேயே குரு அப்படின்னா உங்களை நெருங்கி அதுவாக வருது. இப்போ இது வரைக்கும் நீங்கள் சேஸ் பண்ணி தேடி அலைஞ்சி தெரிஞ்சு போகிறீங்க அப்படின்னா, இப்போ தானாக உங்கள் அருகாமையில் அதுவே கிட்ட வந்து நிற்கிது. எது? உங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஒவ்வொரு ஏஜுக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். ஒருத்தருக்கு நான் சொன்ன மாதிரி வேலை, ஒருத்தருக்கு பணம், ஒருத்தருக்கு திருமணம், ஒருத்தருக்கு ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கு லவ், இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு காலேஜ் சீட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மார்க்ஸாக இருக்கலாம், சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம்.
அண்ட் நீங்கள் சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஐடியா இருந்திருக்கும். சொத்து வாங்குகிற நேரம் தானாகவே இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குது, நாங்கள் விற்க போகிறோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, இப்படி ஒரு ஆஃபர். ஸோ ஏதோ ஒன்று உங்களை நெருங்கி ஒரு நல்ல பலன் நெருங்கி வருது, ஜூனில் நெருங்கி வருது. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர்டு, தயாராக இருக்கீங்க, அதுக்காக நீங்கள் ரொம்ப ரெடியாக இருக்கீங்க. எஸ், ரிசீவ் பண்ணுற நேரமாக தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். மிதுனம் ஃபஸ்ட்டு நல்ல விஷயமா இதை நீங்கள் எடுத்துங்க. ஓகே, இப்போ அடுத்த விஷயம் நம்ம வந்துடுவோம். வேலை, வருமானம், உங்கள் தொழில், உங்கள் முன்னேற்றம். ரொம்ப நாளாக ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க. இது வந்து நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் அப்சர்வ் பண்ணேன். 2 வருடமாக கிட்டத்தட்ட ஜென்மகுருன்னு ஒன்று இருந்தது, இது கடந்த 1 வருடம் இருந்தது. அதுக்கு முன்னாடி விரய குரு அப்படின்னு ஒன்று இருந்தது, அது 1 வருடம் இருந்தது. இந்த விரய குருவில் விரயமும் ஜென்மகுருவோட டென்ஷனும் பிளானிங்கும் நிறைய போயிட்டே இருந்தது. பட்டு ரிசல்ட் வரல நிறைய நீங்கள் சொல்லியிருக்கலாம். இப்போ ரிசல்ட்டு கொண்டு வரணும்ல, அந்த ரிசல்ட்டை கொண்டு வர நேரம் தான் இந்த குருவுடைய பயிற்சி ப்ளஸ் இந்த ஜூன் மாதத்துடைய டிரான்சிஷன். இதில் புதன் வந்து உங்களுக்கு குருவுடைய இணைவார். எப்போ இணைவார் தெரியுமா? 23rd of June. சுக்ரன் 9th of Juneல இன்னும் அட்வான்ஸாக குருவோட போய் இணைஞ்சிருவார். உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம்னா 2 சுபர்கள் உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு வருவார். அதில் ஒரு கிரகம் சுக்ரன் வந்து உங்களுடைய ஆசைகள், உங்களை ஆசைகள் அப்படின்னா உங்களோட ஆழ்மன விருப்பங்கள், எதிர்பார்ப்பு, ஆசை, காதல், திருமணம், இது சம்மந்தப்பட்ட கிரகம் பணம், அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். இன்னொரு கிரகம் பார்த்திங்கன்னா குரு, பொருளாதாரம், முன்னேற்றம், கௌரவம், அடையாளம், மேன்மை, தொழில், வளமை, கரியர், ஸோ ஸ்டேட்டஸ், வீடு, சொத்து, இந்த மாதிரியான கிரகம். இது ரெண்டுமே ஒன்றா இணையும் காலம் 9th of June. ஸோ இதோட புதனும் போய் சேர்ந்துடும். ஒரு சூப்பர் காம்போன்னு சொல்கிறோம். சூப்பர் காம்போ சூரியன் மிதுனத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். எப்போன்னா உங்களுக்கு வந்து 15th Juneல. அதை பற்றி அங்கே பெருசாக நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. சூரியன் உள்ளே வந்தார்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுப்பாரு, ஒரு துணிச்சலை கொடுப்பாரு, ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுப்பாரு, உங்களை வந்து ஒரு சுப்பீரியராக ஃபீல் பண்ண வைப்பார். நம்மளால் முடியும் போல், நமக்கு ஏதோ நல்ல நேரம் வந்திருக்குன்னு சுப்பீரியராக ஃபீல் பண்ண வைப்பார். செவ்வாயுடைய டிரான்சிட் வந்து 21st of Juneல ரிஷபத்துக்கு உள்ளே வரும். அது வந்து 12ஆம் இடம். இந்த செவ்வாய் வந்து பொதுவாக மிதுனத்துக்கு அன்ஃபேவரபிள் பிளானெட்டு. பட் ஆனால் அது 11ல் இருக்க வரைக்கும் அது லாபத்தில் ஆக்டிவேஷன். இப்போ 12ல் வந்த பிறகு 6th house Lord in 12. பெருசாக அதை பற்றி வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பாயிண்ட் நான் மார்க் பண்ண சொல்கிறேன். நான் அதை சொல்கிறேன். சனி 10ல். இப்போ சனி 10ல் பொதுவாகவே மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல இடமானு கேட்டிங்கன்னா உழைப்புக்கு, உங்களுடைய முயற்சிக்கு நல்ல இடம். ஆனால் ரிசல்ட்டை கொடுக்குற இடத்துக்கு நல்ல இடம் இல்லை. பட் குரு பார்வை போய் விழப்புது இல்லையா, இது அந்த சனியை வந்து இது வரைக்கும் என்ன பண்ண, என்ன உழைப்பு, உன்னோட அறிவு என்ன, டேலண்ட் என்ன, எஸ் நான் ரிசல்ட்டை கொடுக்குறேன் பார் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த குரு கொடுத்துருவார். இப்படி ஒரு நேரம் உங்களுக்கு அமைப்பாக வருது. திருமணம் செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க பட் ஆனால் கல்யாணம் பண்ண முடியலன்னு போராடினவங்களுக்குலாம் இந்த முறை நேரம் சாதகமாக வந்துடும். நினைத்தபடி செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். ஸோ வாட் இஸ் யர் விஷ், அந்த விஷ் வில் கம் ட்ரூ, அப்படி தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நேரம் இது. அண்ட் அடுத்தது வந்து வாக்கு பலம். ஒருத்தர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஒருத்தர்கிட்ட ஒன்று சொல்கிறீங்க, நான் இதை செஞ்சு காட்டுவேன், நான் இப்படி வருவேன், நான் இதை முயற்சி பண்ணுறேன், நான் இதை ஜெயிச்சு காட்டுவேன், அதை நிறைவேற்றி செய்யக்கூடிய ஒரு பலனை கொடுத்துரும், நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு நல்ல பலன். மாணவர்களுக்கு நான் சொல்வேன், இது வந்து இதை விட்டால், இந்த ஜூனை விட்டால் இவ்வளோ அதிர்ஷ்டமான ஒரு மாதமான நினைக்க கூட முடியாது. அப்படி ஒரு மாதம் இது, அப்படி ஒரு மந்த் இது. ஸோ நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கரெக்டாக போட முடியுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே தனிப்பட்ட சார்ட்டு. பட் வீடியோ எண்டில் உங்களுக்கு வந்து இந்த குருவுடைய டிரான்சிஷன் மற்ற இதை பற்றி நிறைய நியூஸ் கொடுத்துருக்கேன். அதையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்கள் பர்சனல் சார்ட்டையும் எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. அண்ட் மிதுனம், பதவி அதிகார உயர்வுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு பலன் வந்துடும். ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வெஹிக்கிளை மாற்றணும், இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகணும் நான் லைஃப்பை, எல்லாத்துக்கும் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நேரம்தான் இது. நீங்கள் புரிஞ்சுங்க. ஆரோக்கியம், ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ், ஹெல்த்தில் ஏதாவது பாதிப்பு, மைண்டில் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு. குரு ஃபஸ்ட் ஹவுஸ் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸை நிறைய கொடுப்பார் பொதுவாகவே. ஸோ மைண்டில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஏன்னா மூளை தான் முதல் வீடு. அந்த மூளையில் இருந்த குரு வந்து வெளியே போயிட்டாருன்னா திங்கிங் குறையும். கொஞ்சம் திங்கிங் குறைஞ்சதுன்னு சொன்னால் எமோஷன்ஸுக்கு போகும். நான் உன்னை நினச்சிட்டே இருந்தேன், இது நடக்கணும் நினச்சிட்டே இருந்தேன். இப்போ அதை வந்து எமோஷனாக கன்வெர்ட் ஆகும். எஸ், எனக்கு அது நினச்சிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு நிறைவேற சூழலை உருவாக்குதுன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நெருங்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மந்த் இது. இல்லத்தரசிகள், பெண்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு மந்த் இது. சீனியர் சிட்டிசன்ஸை பற்றிலாம் ஒன்றும் நம்ம நெகட்டிவாக ஒரு கமெண்ட்ஸ் இல்லை, மீன்ஸ் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் இருக்குது.
ஸோ மிதுனம் ஜூன் 2026. இன்றைக்கி இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் ஃபைனலாக. இந்த மிதுனம் அப்படிங்கிறதே வந்து சூரியன் மிதுனத்தில் வர்றது தான் ஆனி மாதம், அதுதான் ஜூன் மந்த்து. கரெக்டாக ஜூன் மந்த்து மிதுனத்துடைய மந்த்து தான். ஸோ ஜெமினி இந்த முறை வரக்கூடிய டிரான்சிஷன், இந்த முறை வரக்கூடிய எல்லா கிரக பயிற்சிகளுமே ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட காற்று, அந்த அதிர்ஷ்ட அலை அப்படியே உங்கள் பக்கம் வீசும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கனாலே தானாக வந்துடும். முயற்சி எடுத்தீங்கன்னா இன்னும் வேகமாக வளருவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் இது. வாழ்த்துக்கள். கடகராசி 2026 ஜூன் மாதம் கடகராசியுடைய பலன்களை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கடகத்தை தான் இப்போ குரு வந்து உச்சமாகி உள்ளே வரார். கடகத்துக்கு குரு ஃபேவரான பிளானட்டா இல்லை அன்ஃபேவரான பிளானட்டா? வெரி 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 ஃபேவரபிள் பிளானட். இந்த உச்சமாகக்கூடிய குரு முதல்ல அந்த ஜென்ம வீட்டில் வந்து சனியை தான் முதல்ல நேராக பார்வையிடுவார். அவருடைய 9வது பார்வையை அந்த சனி மேலே தான் விழும். இப்போ சனி மேலே விழக்கூடிய அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு பயங்கர ப்ளஸ்ஸு. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுப்பாங்க? சனி தான் கொடுப்பார். சனி தான் உங்களுக்கு எதிரி, தொல்லை, உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் சனி கொடுக்குறது தான். அந்த சனியை குரு பார்க்க அப்போ என்ன நடக்கும்? அது அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். உங்கள் எதிரியே உங்களுக்கு நண்பனாக மாறுறார், உங்களுக்கு விரோதியாக உங்களுக்கு நண்பனாக மாறுறார். உங்களை எதிர்த்தவங்க, உங்களுக்கு வந்து போட்டி போட்டவங்க, உங்களை வந்து வேண்டாம் நினச்சவங்க, உதாசீனப்படுத்தவங்க, இல்லை உங்கள் வாய்ப்பையே உருவாக்காதவங்க, உங்கள் வாய்ப்புக்கு தடையாக இருந்தவங்களாம் உங்களுக்கு சாதகமாக மாறிடுவாங்க. அதுதான் அந்த குருவுடைய பலன். குருனாலே ஒரு மங்களம், குருனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த மாதிரி ஒரு நேரம் வந்து கடக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளியர் பண்ணுறேன். ரெண்டாவது, ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ளே வந்துடுவோம். புதன் சுக்கிரன் உங்களுக்கு 12th ஹவுஸில் இருக்கும். இதில் புதனை பற்றி உங்களுக்கு வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு 12th ஹவுஸ் லார்ட் இன் 12 விபரீத ராஜாவும் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். சுக்கிரன் 12th ஹவுஸில் இருந்தால் பணம், பொருள் எல்லாம் அப்படியே ஒரு செலவு விரயம்னு எடுத்துக்கலாம். பட் அந்த சுக்கிரன் 9th ஆஃப் ஜூன் கரெக்டாக குருவோடு சேர்ந்துருவார். ஸோ லார்ட் ஆஃப் 4, லார்ட் ஆஃப் 11, லார்ட் ஆஃப் 6 அண்ட் லார்ட் ஆஃப் 9. இந்த கன்ஜெக்ஷன் எப்போ நடக்க போகுது? 9th ஆஃப் ஜூன்லேருந்து உங்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வீட்லேயே சுக்கிரனும் குணையும் தேவகுரு அசுரகுரு ஒன்றா இணையக்கூடிய ஒரு காலம். 2 சுபர்கள் உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் வராங்க. ஜென்மனா ஃபஸ்ட் ஹவுஸ். இப்போ வந்து 2 சுபர்களுக்கும் வேறு வேறு கேரக்டர் இருக்கணும், ஒரே மாதிரி கேரக்டர் கிடையாது. சுக்கிரன் ஒரு பக்கம் ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணும், குரு ஒரு பக்கம் ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணும். பட் ரிசல்ட் வந்து ரெண்டுமே பாசிட்டிவான ரிசல்ட் தான். அது என்னென்னா, நான் என் ரூட்டில் கொண்டு போகிறேன் 2 பக்கம் உங்களை பிடிச்சி இழுக்கும். அப்போது சுக்கிரன் வந்து அசுர வேகத்தை காட்டும், குரு வந்து ஒரு நிதானமான பொறுமையான, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிளான் வந்து பண்ணும்போது எப்போவுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக காமாக அதை வந்து பிளான் பண்ணும். அது லாங் டர்மாக யோசிக்கணும். இதுதான் குரு செய்யும். ஸோ 2 விதமாக உங்களுக்கு இந்த கிரகங்கள் உங்களை 2 பக்கம் பிடிச்சி இருக்கும். அதில் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரலாம், அவ்வளோதான். பட் ஆனால் நல்ல ரூட் தான் ரெண்டுமே. இது கடகத்துக்கு ஒரு பாயிண்ட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த குரு வந்த உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் முன்னேற்றத்தை நீங்கள் அடையிறதுக்கும் இந்த குருவுடைய பார்வையில் உள்ள சனியை வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து எதிரியாக இருந்தவங்களாம் நண்பர்களாக மாறுறதுக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தடையாக இருந்தோ அந்த தடையை நீங்கிறதுக்கும் ஒரு வழியை வந்து இந்த குரு வந்து காட்டுவார். ப்ளஸ் அதர் டிரான்சிஷனில் செவ்வாயோடைய நகரவை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணியிருக்கேன். 20th ஆஃப் ஜூன் வரைக்கும் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சி பலத்தோட 10th ஹவுஸில் பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்குள்ளே என்னெல்லாம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில், ஜாபில், கரியரில் நீங்கள் ட்ரை பண்ணோம், ஜாயின் பண்ணோம், எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். பட் 21க்கு மேலே நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும், செவ்வாய் நடந்துருச்சுன்னா அது ஓன் ஹவுஸ்லேருந்து வெளியே போயிடுமேனு. அப்போவுமே உங்களுக்கு கவலை இல்லை. காரணம் என்னென்னா, செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு வந்துடும். 11th ஹவுஸில் இந்த ப்ராஃபிட் அண்ட் கெயினுக்கு வந்துடும். இது வந்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பேன்ஷன் போகிறீங்க, வேறு ஏதாவது விஷயத்தில் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செய்யறதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம். சப்ஜெக்ட் டு ஓவராலாக உங்களோட பர்த் சார்ட்டோட டைமை செக் பண்ணிங்க. காரணம்னா குளோபல் எக்கனாமியை பற்றி நான் குரூப் பேஜில் சொன்னது இந்த வீடியோட எண்ணில் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஓகே, கடகம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப்பு குரு பார்வை நேராக 7 விழும். சுக்கிரனும் பார்வை நேராக 7 விழும் 9th ஆஃப் ஜூன்லேருந்து. அதே மாதிரி செவ்வாயுடைய பொசிஷனும் நல்ல இடத்த நகருது. இதெல்லாம் என்னென்னா, அதிகமான ஆர்வம் உடையவங்க, அதாவது இப்போ கல்யாணம் பண்ணுன்ற ஒரு ஏஜில் உள்ளவங்களுக்கு எப்படியாவது மனசு என்ன சொல்லணும்னா, நம்ம கல்யாணம் பண்ணிடலாம், இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம், இந்த சாய்ஸே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, இந்த சாய்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மைண்டை கன்வின்ஸ் ஆகிற ஒரு நேரம். ஸோ ஃபேமிலி லைஃப்பும் அப்படி தான் அழகாக கொண்டு போகும். கேது 2nd ஹவுஸில் இருக்குது, அப்பப்போ ஒரு குழப்பம், அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணும். பட் குரு கிட்ட வந்துட்டார் இல்லையா, அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணி இந்த ஃபேமிலி லைஃப்பை அழகாக கொண்டு போயிடும்.
அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்து. இந்த ஹெல்த்தில் வந்து இது வரைக்கும் வந்து இந்த 12ஆம் இடத்துல உள்ள குரு, இந்த சனியுடைய பொசிஷன், ராகு கேதுவோட பொசிஷன்லாம் பார்க்கும்போது ஹெல்த்தில் வந்து ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒரு மனசில் ஒரு மன உளைச்சல், ஒரு மன வருத்தம் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து உடலில் உள்ள உபாதைகள், உடலில் உள்ள நோய்கள், உங்கள் உடலில் உள்ள வருத்தம் இதெல்லாம் அப்படியே நிவர்த்தி ஆகும். அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக நீங்கள் கேட்பீங்க. அங்கே ஒரு செக் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். குரு ஜென்மத்துக்கு வந்துட்டார். ஜென்மத்துக்கு வந்துட்டாருன்னா உங்கள் புத்தியை பிடிச்சிப்பார். ஸோ உங்கள் புத்தினா உங்களுடைய மூளை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தனை, இதில் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பார். ஏன் அழுத்தம் கொடுப்பார்னா, ஒரு நல்லது செய்யணும்னா உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும். அந்த அந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த குரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ உடலில் உள்ள நோய்களை இது நிவர்த்தி பண்ணும். இது புத்தியில் உள்ள சிந்தனையை அழுத்தம் செய்யும். அந்த மாதிரி ஒரு நேரம் இது. அதனால் கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக மெடிடேட் பண்ணிங்கன்னா, உங்களே நீங்கள் யார் என்று உணர்ந்தீங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, பெண்கள், இல்லத்தரசிகள், இல்லை வந்து சீனியர் சிட்டிசன், இப்படி எந்த இது வேணால் எடுத்துப்போம். இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஆபத்து இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம்னா மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த குரு உச்சமாயிட்டார் இல்லையா? இப்போ குரு உச்சமாயிட்டார்னா என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து மாஸ்டர் சொன்னதை கேட்டீங்க, டீச்சர் சொன்னதை கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே ஒரு மாஸ்டர் ஆகிடுவீங்க. குரு உச்சம் அடைகிறாரு சொன்னால் நீங்களே உங்கள் மாஸ்டருக்கே மாஸ்டர் ஆகிடுங்க. அப்படின்னா உங்களுடைய மைண்ட் அந்தளவுக்கு ஒரு ஸ்பார்க் வரும். உங்கள் மைண்ட், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்துடும், ஒரு லைட் வந்துடும். அது வேலை செய்யும். அது உங்களை முன்னேற்றத்தை கொண்டு போகும். அது ஒரு வழி நடத்தும், அது ஒரு வழி காட்டும். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ கடகம், ஜூன் 2026 உங்களுடைய பலத்தை நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதம். உங்கள் ஸ்ட்ரென்த், உங்கள் கரேஜ், உங்கள் கான்ஃபிடென்ஸ், உங்களோட ஸ்ட்ராங் மைண்ட், உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய நாலேஜ், உங்களோட ஸ்கில், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, தெரிஞ்சிக்க போகிறீங்க, அதை வந்து நிரூபிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி 2026 ஜூன் மாதம். குரு வந்து உங்களுக்கு கரெக்டாக 12ஆம் இடத்துல பொசிஷனில் வந்துடுவார் 2026 ஜூன் 1. மற்ற கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல, அப்புறம் 21 ஜூன் 10ஆம் இடத்துல, சூரியன் உங்களுடைய ராசிநாதன் 15th ஜூனில் ஜெமினி மிதுனத்துக்கு மூவ் பண்ணிடும். மறுபடியும் புதன், சுக்கிரன் உங்களுக்கு 11th ஹவுஸ்லேருந்து அப்படியே 1 by 1 இப்போ 9th ஜூனில் சுக்கிரன் மாறுவார், அப்புறம் புதனும் மாறுவார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப சிம்பிள். சிம்மம் டஃப் டைம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். குரு வந்து சனி வந்து அஷ்டம சனி, ராகு கேது வந்து 1 and 7 ஒரு டஃப் அண்ட் சேலஞ்சிங் டைம். ஆனால் இந்த குருவுடைய இந்த பயிற்சி ஜூன் மாதம் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா, 12ஆம் இடத்துல வந்த குரு கொஞ்சம் உங்களுக்கு ஓய்வு, கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். இந்த குருவுடைய பார்வை வந்து நேராக சனி மேலே விழுந்து அந்த அஷ்டம ஸ்தானத்தில் உள்ள சனியுடைய சங்கடம், அவமானம், வருத்தம் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற குருவாக வந்துடுவார். இதுதான் நான் குரு பேஜ்லேயும் சொன்னேன். அதில் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணேன். அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள், புரிஞ்சிடும். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில் உள்ள சனி உங்களுக்கு அது எவ்வளோலாம் உங்களுக்கு தொல்லை பண்ணுதோ, எவ்வளோலாம் நோய் கொடுத்தோ, எவ்வளோலாம் வருத்தம் பண்ணிச்சோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும். சரி, இப்போ முதல்ல இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் வந்துடுவோம். உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்க்குண்டான அந்த வீடு வந்து ரிஷப வீடு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப வீடு. அந்த இடத்துக்கு அதிபன் வந்து சுக்கிரன். அவர் 11லேருந்து 12ஆம் இடத்துக்கு குருவோடு சேர்ந்து வந்து இணைய போகிறார். ஸோ ஜூன் மாதம் அந்த மாதிரி வேலை விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? சுக்கிரன் குரு ஒன்றா சேர்ந்து 12ஆம் இடம். இதை வந்து நான் ஒரு சூப்பர் மந்த்து நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாமே நடக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே முடிஞ்சிடும், நடந்துடும், கிடைச்சிரும் அப்படின்னு நல்லா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் காம்ப்ரமைசஸோடு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா, எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ இந்த 12ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் குருவோட சேரும் பொழுது உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குற பேக்கேஜ், எதிர்பார்க்குற டெசிக்னேஷன், இல்லை பிஸ்னஸில் வந்து கிடைக்கிற ஒரு மினிமமான இன்கம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. இப்படி தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். எல்லாமே ஆஸ் பர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் நான் நடக்கும்னு சொல்ல முடியல. பட் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஓரளவுக்காவது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒரு மன அமைதி, ஒரு குடும்ப வாழ்க்கை, லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் நீங்கள் போகவே வேண்டாம். சிம்மம், காதல், திருமணம், உறவு, ரொம்ப நெருங்கிய ஆழமான நட்பு, நம்பிக்கை, இதெல்லாம் அந்த பக்கம் போக வேண்டாம். 8ல் சனி, மாங்கல்ய ஸ்தானம் அது.
ஒரு ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்மாக இருக்க விடுமானா தெர் இஸ் அ கொஸ்டின் மார்க். அது இருக்க விடாது, எதையாவது பிரச்சனை கொண்டு வந்துடும். அதனால் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஏன்னா குருவுடைய பார்வையும் விழுது. ஒரு பக்கம் இவர் என்ன பண்ணுவார்னா நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சி எடுத்துருவார். அந்த பக்கம் சனி சும்மா இருக்க மாட்டார். அவர் அதை வந்து நடக்க வச்சு அதுக்கப்புறம் அதை ஏதாவது ட்ரபிள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமணம் செய்கிறவங்க ஒரு முறைக்கு 4 முறை உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து லக்னம், ராசி, நட்சத்திரம் ப்ளஸ் உங்களுடைய தசா புக்தியும் நல்லா இருந்ததுன்னா யோசிச்சு பண்ணுங்கள். பட் இப்போ உள்ள இந்த சிம்ம ராசிக்குண்டான அந்த கால அளவுடைய நேரம் அவ்வளோ வலுவான நேரம் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். திருமண விஷயங்களில் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே பலவிதமான போராட்டங்களோட, பலவிதமான எதிர்பார்ப்புகளோட, சில பேருக்கு சில ஏமாற்றங்களோட, சில பேருக்கு சில கனவுகள் இன்னும் நிறைவேறலையேன்ற வருத்தத்தோடு அப்படியே போகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க. குழந்தை முயற்சி செய்கிறவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, செலவழிக்கிறீங்க. இது ஒரு உகந்த காலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக செலவழிக்காமல் ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட், ஒரு சிம்பிளாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா பண்ணுங்கள். பட் இதுக்கு பணம், நேரம், எனர்ஜியை அதிகமாக லாஸ் பண்ண போகிறீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க. அதுக்கு ஒரு அனுகூலமான நேரம் இது இன்னும் வரல இந்த ஜூனை பொறுத்த வரைக்கும். இதே ஜூனில் வந்து உங்களுக்கு வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ஏபிசியாக வச்சுக்கணும். ஒரே ஆப்ஷன், ஒரே யூனிவர்சிட்டி, ஒரே காலேஜ், ஒரே கண்ட்ரின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஆப்ஷன் ஏ ஒன்று இருக்குது, ஆப்ஷன் பி ஒன்று இருக்குது, ஆப்ஷன் சி ஒன்று இருக்குது. ஸோ அப்படி வந்து ஏபிசியாக ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சியாக இருந்ததுன்னா அது பெட்டர். என்னென்னா இப்போ நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததே நடக்கும்ன்ற காலம், நடக்கும்ன்ற மாதம் இது இல்லை. ஒன்று நடக்கும், ஒன்று பாதி நடக்கும், ஒன்று சரியாக நடக்காது, ஒன்று டிலே ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமை இழக்காமல் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்தை பொறுமையாக யோசித்து செஞ்சீங்கன்னா இது பலன் நல்லபடியாக தரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதுக்கு அடுத்தது இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம். நான் இங்கே தான் பாயிண்ட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு நிறைய உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஒரு உணர்வு ரீதியாக போராட்டங்கள்லாம் சந்திக்கிற காலகட்டம் தான் அது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த சனியை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக நோய்கள்லேருந்து நிவர்த்தி அடையும். என்னென்ன வலிகளையும் வேதனைகளையும் நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதுலேருந்து மீண்டும் வர வைக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்கும். கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். அவமானங்களை கொஞ்சம் மாற்றும். இந்த மாதிரி ஒரு பார்வை தான் இந்த குருவுடைய பார்வையாகவும் இருக்குது. ப்ளஸ் மற்ற டிரான்சிஷனும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செவ்வாய் வந்து இந்த மாதம் வலுவான கிரகம். தைரியம், துணிச்சல், ஆற்றல், உங்களுடைய திட்டமிடுதல் இதெல்லாம் இந்த செவ்வாய் நல்லபடியாக கொடுத்துரும். ஓரளவுக்கு இந்த செவ்வாய் தான் இந்த மந்த்லியே த மோஸ்ட் டாமினேட்டிங் அண்ட் ஃபேவரபிள் பிளானட்டாக இருக்குது. சூரியன் வந்து ஒரு செமி குட், செமி பேட்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து புத்தி நல்லா கொடுத்து முயற்சியை சரியாக கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கம்மியாக கொடுக்கறதுனால சூரியனை வந்து நம்ம வந்து ஒரு 50% வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி தான் இருக்குது இந்த மந்த்து. கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக, பிரார்த்தனையோட, எதையும் வேகத்தோடு அணுகுமுறை செய்யாமல் கொஞ்சம் விவேகத்தோடு பல பேரோட ஆலோசனையை கேட்டு அதை வந்து கடந்து செய்தால் நன்மை உண்டாகுன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். கன்னி ராசி 2026 ஜூன். கன்னி ராசி என்ன ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி வந்து 11th ஹவுஸில், சுக்கிரன் உங்களுக்கு வந்து வாக்குஸ்தானாதிபதி. உங்களுடைய இன்கம், உங்களுடைய க்ரோத், உங்களுடைய விஷ், உங்களுடைய ப்ரேயர்ஸ், அந்த சுக்கிரன் வந்து கரெக்டாக குருவோட 9th ஜூனில் ஒன்றாவே இணைய போகிறார். புதன் 10th ஹவுஸில், 23rd of ஜூனில் புதனும் வந்து 11th ஹவுஸில் குரு, சுக்கிரன், புதன் ஒன்றா இணைவாங்க 23rd of ஜூனில். ஸோ பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு 10லேருந்து 11. வேலை, வருமானம், பதவி, இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு புதிய திட்டத்தை இது கொண்டு வரப்போகுது, ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வரப்போகுது, ஒரு புதிய ரூட்டை பிடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதன், சுக்கிரன், குரு 3 கிரகம் போதும் உங்களுக்கு. இந்த மந்த்தை அவங்க தான் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. பர்டிகுலராக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில், பர்டிகுலராக உங்களுடைய இன்கமில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில், அதில் உள்ள சேஞ்சில். சனி இது வரைக்கும் 7ல் உட்காந்துட்டு ஏகப்பட்ட என்ன சொல்லுவாங்கன்னா தடை, அதை உடை. தடையை கொடுத்தார் சனி, உடைக்க போகிறார் குரு. அவ்வளோதான். 7ல் சனி உட்காந்து அந்த பார்வையில் ஏகப்பட்ட தடையை கொஞ்சம் கொடுத்துருந்தார். கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் தடை, கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் மன உளைச்சல் எல்லாத்தையும் கொடுத்தாரு சனி. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ குருவுடைய பார்வை அதை உடைக்குது, அதை நிவர்த்தி செய்யுது, அதை தவிடுபடி ஆக்கும். இந்த ஒரு நல்ல பலன் உங்களுக்கு நெருங்கியாச்சு. கன்னி ஜூன் 2026. சப்ஜெக்ட் டு, நான் ஏற்கனவே குரு பேஜில் ஒரு வீடியோவில் குளோபல் எக்கனாமியை பற்றியும் பேசியிருக்கேன், இந்தியன் எக்கனாமி பற்றியும் பேசியிருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பற்றியும் பேசியிருக்கேன். அதை ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட எண்ணிலையும் அதை பற்றி கொடுத்துருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், புரியும்.
ஸோ இப்போ 2026 ஜூனில் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது, உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருக்குது, ஹாரோஸ்கோப் சூப்பராக இருக்குது, ஒரு 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 ராஜயோகமான சார்ட் எந்த அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல தசா புக்தி நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த குரு பயிற்சி, இப்போ நடக்கிற சுக்கிரனுடைய பயிற்சி, இப்போ நடக்கக்கூடிய புதனுடைய மாற்றம், சூரியனுடைய மாற்றம், செவ்வாயுடைய மாற்றம் அனைத்தும் உங்களுக்கு சாதகம். அனைத்தும் உங்களுக்கு சாதகம் சொன்னோம்னா அனைத்தும் உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இது நாட் ஓன்லி ஃபைனான்ஷியல், அதாவது உங்களுடைய ஜாப், உங்கள் மணி, உங்கள் எக்கனாமியை பற்றி கிடையாது. ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ் இது ரிலேட்டடாக ஏகப்பட்ட தடையும் சந்திச்சிருக்கலாம், போராட்டம் இருந்திருக்கலாம். நீங்கள் விரும்பின உயிரோடு சேர முடியாமல் நிறைய தடைகளை சந்திச்சிருக்கலாம், நிறைய வருத்தங்களை சந்திச்சிருக்கலாம். அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிற நேரமாக வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரமும் இப்போ வருது. ஏன்னா குருவுடைய பார்வை சனி மேலே விழும்பொழுது நீங்கள் விரும்பிய உயிரை நீங்கள் அடையக்கூடிய காலம், நேரம். வரன் பார்த்துட்ருக்கீங்க, பிடிச்ச மாதிரி ஒரு என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு உண்டான ஒரு நபர் இல்லை, நான் நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்கேன், பட் அது இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அது உருவாக்குது. அதுதான் குரு பார்வை. இந்த 11 குரு இன்னொரு பெரிய விசேஷமான ஒரு பலன் இருக்குது. கடல் கடந்து போகிறது, ஓவர்சீயில் போய் நீங்கள் ட்ராவல் பண்ணி படிக்கணும், அங்கே போய் ஒர்க் பண்ணணும், இல்லை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிடணும், இந்த பலன் இந்த குரு கொண்டு வந்துடுவார். இன்கம், மணி, பார்க்காத பணம், சேர்க்காத செல்வம், உயராத வாழ்க்கை, இதெல்லாம் நீங்கள் வந்து அடையக்கூடிய காலகட்டம் இது. இதுவுமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பிளான் பண்ணலாம், வீடு வாங்கலாம், சொத்து, வீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெஹிக்கிள், உங்களுக்கு பிடிச்ச பொருள், உங்களுக்கு பிடிச்ச ஆடைகள், ஷாப்பிங், ட்ராவல், டூர், ஃபன், ஸ்பிரிச்சுவல் டூர், இதெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம், நிறைய உதவிகள் செய்யலாம், கோயில் பணிகளை செய்யலாம், அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. ஆரோக்கியத்தில் ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட வருத்தங்கள் எல்லாம் இருந்திருந்தாலும் அந்த சனி மேலே குரு பார்க்கும் பொழுது தடை அதை உடை, நோய் அதுக்கு நிவர்த்தி. வருத்தம், ரொம்ப வருத்தமாக கஷ்டத்தோட கவலையோடு இருக்கேன், இல்லை வருத்தப்படாத, நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு உயிர், ஒரு உறவு. அதுக்கப்புறம் வந்து வேதனைகள், கடன் அல்லது வேதனைகள், அதுலேருந்து ஒரு நிவர்த்தி, குருவுடைய பார்வை, நான் சரி பண்ணிடுறேன், டோன்ட் வரி அப்படின்னு அதுக்குண்டான ஒரு சூழல். இந்த மாதிரி ஒரு காலம்தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. பெண்கள், இல்லத்தரசிகள் மனமகிழ்ச்சியோடு வாழ்கிற ஒரு தருணம், இடமாற்றம், ஊர் மாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம், வரவு, நல்ல உறவு, இதை சந்திக்கக்கூடிய ஒரு காலம். இந்த மாதிரி ஒரு நேரம் கன்னி ராசி ஜூன் 2026 அடியெடுத்து வைங்க. உங்களை வரவேற்கும் காலம், உங்களுடைய வரவேற்புக்கு அந்த காலம் வந்து காத்துட்ருக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ், மாணவர்கள், இல்லத்தரசிகள், யாரை வேணால், எந்த ஏஜ் குரூப் வேணால் நீங்கள் எடுத்துங்க. டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்குது. சரி, எதுவுமே மைனஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் மட்டும் 7ல் சனி 8ல் செவ்வாய், இந்த 2 பிளான்ட்டை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். சில சிறு தடைகளும், சில உடல் ரீதியான சில தொந்தரவுகளும், சில உறவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு எதிர்நிலை பேச்சுக்கள். எதிர்நிலை பேச்சுன்னா அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்குறாங்க, உங்களை வந்து புரிஞ்சிக்காமல் முரண்பாடாக கருத்துக்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. அதை சந்தித்தாலும் அது இறுதியில், எண்டில் அதோட ரிசல்ட் வந்து ஃபேவராக மாறுமான்னு நம்ம பார்க்கணும். எஸ், அது மாறக்கூடியது தான் மற்ற கோளுடைய நகர்வுகள்னு சொல்கிறேன். உயர்வீங்க, வாழ்த்துக்கள். துலாம் ராசி 2026 ஜூனில் வந்து துலாம் ராசியுடைய பலன்கள் என்ன, இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்குது? துலாமை பொறுத்த வரைக்கும் பெரிய நெகட்டிவ்னு ஒன்றும் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணல. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, 10ல் குரு வந்து உச்சமடைவார், 6ஆம் இடத்துல உள்ள சனியை வந்து பார்வையிடுவார். 6ஆம் இடத்துல உள்ள சனியை பார்வையிடுற குரு வந்து ப்ளஸ். உங்களுக்கு எதிர்ப்புகள், எதிரிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய பலனை இந்த குருவுடைய பார்வை அந்த சனியை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ப்ளஸ் எடுத்துக்கும். புதன், சுக்ரன் துலாமுக்கு வந்து 9th ஹவுஸில் 9th ஆஃப் ஜூன் வரைக்கும் 9th ஹவுஸில் புதன், சுக்ரன் ஒன்றா இறைஞ்சால் உங்கள் துலாத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 1, லார்ட் ஆஃப் 9, லார்ட் ஆஃப் 8 அண்ட் லார்ட் ஆஃப் 12 கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும். இது இன்னொரு ஆடிட் அட்வான்டேஜ், ராஜயோகம்னு எடுத்துக்கலாம் இது துலாமை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து செவ்வாய் வந்து 21st ஆஃப் ஜூன் வரைக்கும் துலாமுக்கு நேராக 7th ஹவுஸ்லேருந்து அவருடைய பார்வையை துலாமில் பதிச்சு உங்களுக்கு தைரியம், அதாவது கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸை கொடுப்பார். இது வந்து உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ்.
பாசிட்டிவ், ரைட், துணிச்சலாக பண்ணி பார்ப்போமே, நம்ம ஏன் பயந்து இருக்கணும், நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு செவ்வாய் கொடுக்கும். சூரியன் வந்து 8ஆம் இடத்துல 15th ஆஃப் ஜூனில் வரைக்கும், 15th ஆஃப் ஜூன்லேருந்து உங்களுக்கு தெரியும் ஆனி மாதம் அப்படியே இந்த சூரியன் இடம் மாறும், மிதனத்துக்கு போயிடும், ஜெமினியில் போயிடும். இதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். 9ல் சூரியன் வரார், ரைட். இப்போ மைனஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம முதல்ல ப்ரிடிக்ஷனுக்கு போயிடுவோம். ஜாப் அண்ட் கரியர், இங்கே தான் நீங்கள் முதல்ல நான் வந்து மார்க் பண்ணுறேன். இதை நான் குரு பேச்சிலையும் சொன்னேன். பதவியில் அதிகாரத்தில் மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலம்தான் குரு 10ல் வரக்கூடிய காலம். 10ல் குரு, வேலை, வாய்ப்பு, பதவி, அதிகாரம். கவனம், கூடுதல் விழிப்புணர்வு, கவனம். அவசர முடிவு எடுக்க வேண்டாம். அவசரமான முதலீடு, வேகமான முதலீடு, அகலக்கால் வைக்கக்கூடிய காலம் இது கிடையாது. இது நான் வந்து குரு பேஜ்லையும் சொல்லியிருக்கேன். அதில் வந்து உலகளாவிய வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்லியிருக்கேன். குறிப்பாக பொருளாதாரம், குளோபல் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி, நிறைய விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இதை கம்பைன் பண்ணி இந்த வீடியோட எண்ணிலையும் அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறேன். ஸோ துலாம் ராசி 2026 ஜூனில் ஜாபில், கரியரில் சேஃபாக, ஸ்லோவாக, அழகாக, ரொம்ப ஜென்டிலாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ண வேண்டாம். அன்லெஸ் அதுவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னா தென் இட்ஸ் ஃபைன். உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருக்குது, தசாபுக்தி நல்லா இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல், செக் பண்ணாமல் அப்படி பிளைண்டாக ஒருத்தரை நம்ப வேண்டாம், பிளைண்டாக ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன். துலாம் ராசி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக யோசித்து கரெக்டாக பண்ணுறது நல்லது. அவசரத்தில் ஒன்றை பண்ணி மாட்டிக்காதீங்க. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் எப்படி போகும்? உச்சமாற குரு 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய், அப்புறம் 8ஆம் இடத்துக்கு நகர்றார் ஜூனில். 8ஆம் இடத்துல சூரியன் இருந்து அவர் 9ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். 6ல் சனி, 5ல் ராகு, 11ல் கேது. ஜூன் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஃபேவராக இருக்கா துலாம் ராசி? ஒரு மாதிரி ஒரு 50% ஃபேவராக இருக்குது. 50%. சரி, 50% ராசியை வச்சுட்டு எப்படி கல்யாணம் பண்ணுறது? நியாயமான கேள்வி. பட் ஆனால் கல்யாணங்கிறது 2 பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல உறவின் பந்தம். ஸோ பார்ட்னர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒருவேளை வேறு ராசியை சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்குது, அப்போ நீங்கள் இந்த மேரேஜை பிளான் பண்ணலாம். ஏன்னா 50% நீங்கள் ஃபேவராக இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபேமிலி லைஃப் எப்படி போகும்? துலாம் அப்படிங்கிற ராசிக்கு இந்த ஃபேமிலி லைஃப் எப்படி போகும், எப்படி நடக்க போகுது? ஆன் அண்ட் ஆவரேஜ் பரவாயில்ல, ரொம்ப மோசமான ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் இது வந்து பரவாயில்ல, மோசமான ஸ்டேட்டஸ் இல்லைங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் தான். அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். படிக்க போகிறீங்க, ஓசி போக போகிறீங்க, லோன் போட போகிறீங்க, எஜுகேஷன் லோன் பண்ண போகிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரொம்ப 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 எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ண தயாராகிடுங்க. உச்சமாகக்கூடிய குரு ட்ரான்சிஷனில் எல்லாமே வந்து உங்களுக்கு 100% ஃபேவரபுளாக வரல. உங்களுக்கு நாலேஜுக்கு ஃபேவராக வந்திருக்கு, உங்களோட ஐடியாஸ்க்கு ஃபேவராக வந்திருக்கு, உங்கள் எனர்ஜிக்கு ஃபேவராக இருக்குது. பட் உங்களோட பிளானிங் எங்கேயோ சில இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸாக, உங்கள் வெல்விஷர்ஸாக, உங்கள் மாஸ்டர்ஸாக, உங்கள் டீச்சராக, உங்கள் கைடாக, யாருன்னு கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி இறங்குங்க. அவசரப்பட்டு போய் எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. லோனில் எடுக்கும்போது, எஜுகேஷன் லோன்லாம் போனீங்கன்னா நல்லா யோசிச்சு அதோட ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணி பண்ணுங்கள். படிக்க வேணாங்கிறது என் பாயிண்ட் இல்லை. அண்ட் அடுத்தது வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது ட்ரபிள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மட்டும் கொஞ்சம் 7-8 நகர்ற டைம், சூரியன் 8 இருக்குது. எல்லாமே உஷ்ணம், ஹீட் ரிலேட்டான இஷ்யூஸ் வர்றதுக்கும், கொஞ்சம் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், பிபி இந்த மாதிரி வர்றதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. இது மாதம் முழுக்க இருக்காது. மேபி வந்தால் ஒரு 1 or 2 days இருக்கும், அப்புறம் போயிடும். ஏன்னா அந்த சந்திரன் நெருங்கும் போது வரக்கூடிய பிரச்சனை தான் இது. ஸோ செவ்வாயுடைய பார்வையும் சூரியனுடைய பார்வையும் எதிர்பார்ப்பு அதிகம் கொடுக்கும். நடக்காத போது கோவம் வரும், ஒரு வெறுப்பு வரும், அது ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வரும். கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது ஹெல்த்தில். அதுக்கப்புறம் பெண்கள், இல்லத்தரசிகள், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாத்தையும் ஓரளவு பார்த்தீங்கன்னா, துலாம் நம்ம இடத்துல நம்ம இருக்கோம். கடவுள் நமக்கு நல்ல பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காரு, நம்மளை பிளெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இடத்துல நம்ம இருக்கோம். அதை வந்து தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இருக்கிறத வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். புதுசாக அது வேணும், புதுசாக இது வேணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், நிறைய முயற்சி செய்யறதுக்கு பதிலாக
இருக்கிற வாழ்க்கை கடவுள் நல்லா bless பண்ணி நல்ல பணம், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல அமைப்பு, நல்ல ஆரோக்கியம், ஒரு நல்ல திட்டம், ஒரு எவ்ரிடே என் லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சா யூ ஷுட் தேங்க் காட். எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக, சாஃப்டாக, ஜென்டிலாக, ரிலாக்ஸாக போயிட்டீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் அழகாக கடந்து வந்துடலாம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி 2026 ஜூனில் வரக்கூடிய விருச்சிக ராசி. முதல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த விருச்சிக ராசியில் ஜூன் மாதத்தில் பார்த்துக்குவோம். செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோட 6ஆம் இடத்துல விருச்சிகத்துக்கு பொசிஷனில் இருக்குது. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தைரிய வீரிய உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதே செவ்வாய் 21st ஆஃப் ஜூனில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஷிஃப்ட் பண்ணோம். அதோடைய பார்வை மறுபடியும் உங்களுக்கு நல்லாவே ஒரு பலமான பார்வையாக விழும். குரு தான் பெரிய ப்ளஸ்ஸு. பாகிஸ்தானாதிபதி, தனாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி இப்படின்னு நிறைய இடங்களுக்கு அதிபதியாக அந்த குரு கரெக்டாக 9ல் உச்சம். உங்களுக்கு தான் ஆக்சுவலாக வந்து விடிவு காலம். விருச்சிகத்துக்கு தான் இது விடிவு காலம். குரு உச்சமாகிறார். உச்சமாகிற குரு முதல்ல பணம் என்ன தேவை மனுஷனுக்கு இருக்கும்? பணம், குடும்பம், அழகான ஒரு வாழ்க்கை, ஒரு தேவையான வசதிகள், இதெல்லாம் அந்த குரு 9ல் வந்தார்னா இதை தான் பாக்கியம், இதுதான் அதிர்ஷ்டம், இதுதான் அந்த ஒரு ஃபார்ச்சூன் டைம், இதுதான் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்ற காலத்தை நிர்ணயிக்கிற இடம். செவ்வாயும் உங்களுக்கு 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை நேரம் உங்கள் ராசி மேலே விழுந்தா அப்படின்னா என்ன? உச்சமான குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்தா உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும், நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு நல்ல வேலை கிடைக்காதா? எனக்கு நல்ல தொழில் அமையாதா? எனக்கு நல்ல பணம் கிடைக்காதா? எனக்கு சப்போர்ட் கிடைக்காதா? நான் இந்த எக்ஸாமில் ஜெயிக்க மாட்டேனா? நான் எழுதுகிற இந்த போட்டித் தேர்வில் எனக்கு வெற்றி வருமா? எனக்கு வெளிநாடு பயணம் கிடைக்குமா? எனக்கு வெளிநாடு வேலை கிடைக்குமா? எனக்கு நல்ல திருமணம் நடக்குமா? நான் விரும்பிய ஒரு வாழ்க்கை துணையை நான் வந்து அடைய முடியுமா? எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளாக நான் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், கல்யாணம் பண்ண ஆசைப்பட்றேன், வீட்டில் எதிர்ப்பு, குரு பார்வை வருது, எதிர்ப்பை நிவர்த்தி செய்கிறார். நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய எய்ம் இருக்குது, நிறைய ஆம்பிஷன் இருக்குது. மெடிசன் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, பிஆர்க் படிக்கிறீங்க, ஃபாரினில் போய் படிக்கணும், மாஸ்டர்ஸ் பண்ணணும், பெருசாக வரணும், பெருசாக எய்ம் இருக்குது, பெருசாக டெவலப் ஆகணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? குருவுடைய பார்வை வந்திருக்கு. சனி 5th ஹவுஸில் மனசில் குழப்பம், 4th ஹவுஸில் ராகு ஒரே தடையாக இருந்தது, குழப்பமாக இருக்குது. அப்பா ஒன்று சொல்கிறாரு, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமானே தெரியல. ஒரு முயற்சி எடுத்தால் முயற்சியில் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வருது. எது ட்ரை பண்ணாலுமே ஒரு மாதிரி எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது, ஒரு மாதிரி நான் வந்து ஒரு அன்சர்டனாக தெரியுது சூழ்நிலையெல்லாம். குருவுடைய பார்வை, இந்த பார்வை என்ன பண்ண போகுது உங்களுக்கு? இனிமேல் நீ கவலைப்படாத, அதான் அந்த குரு சொல்கிற மெசேஜ். சூரியனுடைய பார்வை அந்த 7th ஹவுஸ்லேருந்து உங்களுக்கு மேலே விடும், அப்புறம் 8th ஹவுஸில் போயிடும். சுக்கிரனும் குருவோட இணையும், லார்ட் ஆஃப் 7 and 12. இந்த சுக்கிரனும் குருவோட இணையும். இந்த மாதம் எப்படி இருக்குது? ஒரு துவக்கத்தை துவங்க ஒரு சரியான காலம். வேலை விஷயத்தை மாத்திரமா, ட்ரை பண்ணணுமா, அப்ளை பண்ணணுமா, ஜாபுக்காக போய் 4 பேரை பார்க்கணுமா, ஃபோன் கால் பண்ணணுமா, யார் கூட பேசணுமா, தைரியமாக செய்யுங்க. குருவுடைய பார்வையில் அது ஃபேவராக இருக்குது. கல்யாணம் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அது நல்லபடியாக முடிக்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், கன்வின்ஸ் பண்ணணும், இல்லை வரன்னு பார்க்குறாங்க, எனக்கு அது கன்வின்சிங்காக இருக்கணும், அக்செப்டபுளாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக. நான் ஒன்றும் 100 க்ரைட்டீரியா வச்சு இல்லை, ஜஸ்ட் ஒரு 2-3 விஷயந்தான். ஒரு படிப்பு, ஒரு பேக்ரவுண்ட், ஒரு மினிமமான இன்கம், எஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல வரன், ஒரு தோற்றம் பார்க்க பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் ஒரு கற்பனையில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் இருப்பாங்க. அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்டு, அதாவது எக்ஸ்ட்ராடினரியாக வந்துட்டு தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் சுத்தமாக நமக்கு ஒரு கற்பனை நமக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும், அது வந்துட்டா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி இது வராது. ஸோ விருச்சிகம் குரு பார்வை இருக்குது அப்படின்னா உங்கள் எண்ணங்களை அவர் உணர்ந்து அதுக்கேற்ற ஒரு வரனை கொடுக்குறாரு அர்த்தம். அரேஞ்ச் மேரேஜில் ஒரு மாணவனாக இருக்கீங்க, ஒரு மாணவியாக இருக்கீங்க, படிப்புக்காக நிறைய கஷ்டப்படுறீங்க, எஜுகேஷன் லோன் ட்ரை பண்ணுறீங்க, லோன் கிடைக்கல, அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு அலையிறீங்க, பல பேரோட உதவி கேட்குறீங்க. இப்போ உதவிலாம் தானாக வரும், லோன் கிடைக்கும். வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணி எனக்கு லக்கே இல்லை, ஐ ஃபெயில்டு மெனி டைம்ஸ். இந்த மாதிரி வில் கெட் அ சான்ஸ், வில் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபாரினில் போய் நான் ஒர்க் பண்ணுன்னு நினச்சேன், ஃபாரினில் இருக்கேன், அங்கே எனக்கு செட் ஆகலாம், இந்தியா வந்துடலாம்னு நினைக்கிறேன். எனிதிங். ஸோ ஆஸ் பர் யுவர் பிளான், அது நடக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. அடுத்து வந்து ஒரு மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏகப்படியான 4 ராகு 5ல் சனி, மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை. உடம்பு ஒரு பக்கம் படுத்துதுன்னா மனசு இன்னுமே எனக்கு நிறைய கவலை இருக்குது.
எதிர்பார்த்த ஆபத்தான நேரத்தில் யாருமே உதவி செய்ய மாட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொன்னோன்னே எனக்கு அது பிடிக்கல. என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ அந்த நேரம் ஏதாவது ஒரு நல்ல நேரமா அமையுமா? எஸ், அமையும். அதுதான் அந்த குருவுடைய பார்வை. அதுதான் அந்த செவ்வாயுடைய பார்வை. அதுதான் அந்த சூரியனுடைய பார்வை. அதுதான் அந்த சுக்கிரன் குருவுடைய சேர்க்கை. இந்த குருவுடைய பார்வை வந்து சனி மேலேயும் விழுது. இந்த சுக்கிரன் குருவுடைய சேர்க்கை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் உருவாக்குது. அப்போ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு வந்து ஒரு நல்ல நேரம், ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி, ஒரு வளர்ச்சி, ஒரு திருப்பம், ஒரு அமையிற நேரம், ஒரு அமையிற காலம், ஒரு வளர்ச்சி, ஒரு உத்வேகம், ஒரு ஆனந்தம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஒரு ஆதரவு, ஒரு நட்பு, ஒரு வழிகாட்டி, இதெல்லாம் அமையிற ஒரு காலம் நேரம் இது. பெண்கள் இல்லத்தரசிகள் பலவிதமான மன உளைச்சல, பலவிதமான உடல் போராட்டத்தோட ஒரு நிம்மதியே இல்லை, குழந்தைக்காக ட்ரை பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, சில பேருக்கு 6 வருஷம், 9 வருடம் குழந்தை இல்லை, முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும், 5ல் சனி தடை பண்ணிகிட்டே இருக்குது, பர்த் சார்ட்லேயே எனக்கு 5ல் சனி இருக்குது, பர்த் சார்ட்டில் எனக்கு 5ல் ராகு இருக்குது, 5ல் கேது இருக்குது, பரிகாரம்லாம் பண்ணிட்டேன், ஒன்றுமே நடக்கலை. இப்போ ஒரு வாய்ப்பை குரு உருவாக்குறார். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசில் வேண்டிக்குங்க. 9ல் குரு, இஷ்ட தெய்வத்தை மனசில் வேண்டி போய் நில்லுங்க. விருச்சிகத்துக்கு ஒரு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரே தெய்வம் முருகன் தான். இந்த முருகனை மனசார நினச்சி நீங்கள் ஒரு கோயிலில் போய் நின்று வேண்டுங்க. குருவுடைய அந்த நேரம் வரும்போது அந்த பலனை கொடுக்கும். யாராவது நல்லவங்க வார்த்தையில் உங்களுக்கு சொல்லுவாங்க, நல்லதை சொல்லுவாங்க, உனக்கு நடக்கும், உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் மாதிரி, ஒரு வாழ்த்து மாதிரி சொல்லுவாங்க. குருனா உங்களுக்கு வந்து ஒரு மத்தியம வயசு அல்லது ஒரு குடும்பஸ்திரீ அப்படின்னா ஒரு 40லேருந்து 50, 55 வயசில் உள்ள ஒரு ஆண் பெண் ஒரு குடும்பமாக ஒரு தம்பதியராக உங்களுக்கு வாழ்த்துவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் இது. ஸோ நல்லபடியாக நடக்கும். ஒரு பாசிட்டிவ் மைண்டு வந்து சார்ஜ் ஆகும், உங்களுக்கு எனர்ஜி வரும். விருச்சிகம் ரொம்ப போராடிட்டீங்க. இப்போவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த வருஷ கடைசியில் இருக்குது. இந்த ஜூன் மாதம் வந்து ஒரு துவக்கம் உங்களுக்கு. செவ்வாய் வந்து தைரியத்தையும், குரு வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கையும், சூரியன் வந்து உங்களுக்கு வந்து புத்தியும், புதன் வந்து உங்களுடைய ஆற்றலையும், சுக்கிரன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும், சனி தடை நீங்க இந்த வாழ்க்கை ஜூன்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒளிமயமாக ஒரு துவக்கம் வரும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி 2026 ஜூன் மாதம். ஜூன் 2026 தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த டிரான்சிஷன்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்குது, பட் ஆனால் குரு உச்சத்தில் வரும். செவ்வாய் 5th ஹவுஸில் ஆட்சி பலத்தோடு இருக்கும், பட் சூரியன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக 6th ஹவுஸில் இருக்கும். பட் அது 15th ஆஃப் ஜூனில் வந்து அது ஷிஃப்ட் ஆகிடும். புதன் 7ஆம் இடத்துல பொருந்திருக்கும், 8ஆம் இடத்துல சுக்கிரன் நகரும் 9 ஜூனில், 9th ஜூனில். இப்போ இந்த மாதிரி ஒரு கலந்த மாதிரி ஒரு மந்த்து தான் இந்த ஜூன் 2026. என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. வேலை விஷயம் அப்படின்னு நீங்கள் முதல்ல எடுத்தீங்கன்னா, வேலை அப்படிங்கிற இடம் வந்து 10வது இடம். அந்த இடத்துல சனி பார்வை. ஆனால் சனியை குரு பார்வையில் சனியை சந்திக்குது. ஸோ வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி, அதுக்குண்டான வருமானம், அதுக்குண்டான இடம் மாற்றம், இந்த மாதிரி முயற்சி எல்லாம் 8ல் உள்ள குரு. இது வந்து நினச்சது, கேட்டது, கிடைச்சது, நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நினைக்காதது, எதிர்பார்க்காதது, இது நடக்குமான்னு நான் வந்து கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறது நடக்குது. அப்படி தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். அப்படி தான் அந்த குரு வரார். ஸோ குரு 8ஆம் இடத்துல இருந்தால் வருமானத்தை கொடுத்துருவார். வாழ்க்கை இருக்குது, இன்கம் இருக்குது, ஒரு வளர்ச்சி இருக்குது. ஆனால் நினச்சத மாதிரி லைஃப் இல்லை. சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது, டஃப்பாக இருக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. பட் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த குரு கொடுக்கக்கூடிய மெசேஜ். சனி வந்து 4th ஹவுஸில் இன்னுமே அந்த அர்த்தாஷ்டம சனி தடையும் தாமதத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கார். இந்த பார்வை என்ன பண்ண போதுன்னா அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணும். தடை கொடுத்தோமா, சரி தடையிலேருந்து ஒரு வழியும் காமிச்சிருவோம், ஒரு வழி விட்டுருவோம், ஒரு ஆப்ஷனை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி குரு கன்வெர்ட் பண்ணும். இப்போ டோட்டலாக இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்லாம் எப்படி நடக்க போகுது. 8ல் குரு, இது எப்படின்னா 50%. குரு பார்வை 2ல் இருக்கும். 2ல் பார்வை விழுந்தால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுக்கலாம், கல்யாணம் பண்ணலாம். பட் 8ல் குரு உச்சம். அதனால் 50% சப்போர்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண முடியாது. இப்போ பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப் வந்து குரு பார்வையில் இருக்கா, அது குரு பலனில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ அது அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கன்னி ராசியாக இருக்குது, இல்லைனா வந்து மிதுன ராசியாக இருக்குன்னா அந்த குரு பலன் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ராசி இருக்குது, பட் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தனுசு ராசியாக இருக்குன்னா உங்கள் பார்ட்னருக்கு வந்து குருவுடைய பலன் உள்ள ராசியாக இருந்தால் அந்த மேட்சிங்கை வந்து க்ளோஸாக கொண்டு வந்துடலாம். திருமண வாழ்க்கை என்பது பலவிதமான தடையோட ஒரு சின்ன சின்ன போராட்டத்தோடு தான் போகும். பட் ரொம்ப மோசமாக இல்லைன்னு நான் சொல்கிறேன்.
ஆரோக்கியம் மெயினாக நான் இங்கே பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன். தனுசு ராசி நிறைய பேருக்கு விபத்து, நோய்கள், ஆரோக்கிய பிரச்சனைகள், வருத்தமான சூழ்நிலைகள், கசப்பான ஒரு அனுபவங்கள், மன வருத்தம், மன வலி, இதெல்லாம் இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சனி மேலே விழுது அப்படின்னா, சுகம், சௌகரியம், நோயிலிருந்து நிவர்த்தி, நல்ல மருத்துவம், நல்ல மருந்து, நல்ல மருத்துவருடைய ஆலோசனை, மன நிம்மதி, மன உளைச்சலேருந்து விடுபடக்கூடிய காலம், வீடே ஒரு மாதிரி ரிப்பேர் ஆகிருக்கு, அந்த வீடே எங்களுக்கு பிடிக்கல, நெகட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை மாற்றத்துக்கு உண்டான ஒரு வழி. வாகனம் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது, பழுது செலவு, ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப தொல்லையாக இருக்குது, அடிக்கடி ரோட்டில் நின்றுடுறேன். அப்போ அதை வந்து புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கலாமான்னா இப்போ இந்த குரு பார்வை வாங்க வைக்கும். வெஹிக்கிள், வீடு, இடம் மாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் ஃபேவராக இருக்குது. தனுசு ராசி இந்த குரு பார்வை வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குது? அதான் நம்ம ஒரு சின்ன ஒரு சேயிங் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். தெர் இஸ் நோ கெயின் வித்தவுட் அ பெயின். அதான் சரியாக பொருந்தும் உங்களுக்கு. ஏன்னா உச்சமான குரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் உச்சமான குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்படி லக் பேஸில் அது தராது. ஹார்ட் ஒர்க்கில், உங்களுடைய எஃபர்ட்டில், உங்களுடைய சின்சியாரிட்டியில், உங்களுடைய பங்க்சுவாலிட்டியில், உங்களுடைய டிசிப்ளினில், அதில் தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் வேணும்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட போகிறீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்க போகிறீங்க, எவ்வளோ பங்க்சுவலாக இருக்க போகிறீங்க, எவ்வளோ சின்சியராக இருக்க போகிறீங்க, எவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்க போகிறீங்க, இதை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இதை மெயின்டைன் பண்ண ரெடி அப்படின்னா அது ரிசல்ட் கொடுக்க ரெடி. ஏன்னா குரு உச்சம் பலனை ஃபுல்லாக கொடுத்துருவார். ஆனால் அது கஷ்டப்பட்டால் தான் கொடுப்பார். இதுதான் இன்னொரு ஒரு பழமொழி இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்படின்னா இளமையில் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா முதுவில் கஷ்டப்படாமல் வாழலாம். அந்த மாதிரி ஒரு நேரம் இது. பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா 100% மன நிம்மதியோட, மன சந்தோஷத்தோட, ஆனந்தமாக வாழ்வீங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா செவ்வாய் வந்து 5th ஹவுஸில், சூரியன் வந்து 6th ஹவுஸில், 7th ஹவுஸில், புதன், அப்புறம் எல்லாமே டிரான்சிட் ஆகுது. அப்போ வந்து எல்லாமே ஒரு ஆனந்தமான மனநிலை, சந்தோஷமான மனநிலை, மன உணர்வுகள்லாம் அப்படி இருக்குது நம்ம எடுக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் ரொம்ப வேர்ஸாக இருக்கா, ரொம்ப மோசமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறேன், என் மனதில் ஏகப்பட்ட எண்ணங்களும் ஆர்வமும் ஓடிட்டுருக்கு, அதுக்கு நிறைய பேர் தடையாகவும் இருக்காங்க. அந்த தடையை நீங்கள் யாராவது வழிகாட்டுவாங்களா, யாராவது உதவி செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று நான் புரிஞ்சிட்டேன் கடைசியில், எனக்கு நானே உதவி. என்னுடைய வழியும் என்னுடைய அறிவும் தான் என்னை காப்பாற்றுமே தவிர இன்னொருத்தர் என்னை காப்பாற்ற மாட்டேன். நான் இன்றைக்கி உணர்றேன்னு நினைக்கிறது தான் இந்த இந்த ஜூன் மாதம் 2026 உண்டான ஒரு மெசேஜ். இது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஓவராலாக ஹெல்த்து, ஜூன் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு தேவையான ஒரு வரம் இருக்குது, உங்களுக்கு தேவையான பொருள் இருக்குது, உங்களுக்கு தேவையான வாழ்க்கை இருக்குது. இந்த பக்கம் அதுக்கு நிறைய சேலஞ்சும், அதுக்கு நிறைய தடையும், நிறைய சவாலும் காத்துட்ருக்கு. இதை எடுக்க நான் ரெடி அப்படின்னா இதை கொடுக்க கடவுள் ரெடியாக இருக்கார். இதை எடுக்க நான் ரெடி இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அடைய அந்த வழியை காமிக்க மாட்டார். ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு தேவையான இலக்கு, ஒரு பக்கம் அதை அடையிறதுக்குள்ளான தடை, இதை கரெக்டாக கடந்துட்டிங்கன்னா இதை நீங்கள் ரீச் பண்ண முடியும். அதுதான் ஜூன் 2026 ஒரு பலன். வாழ்த்துக்கள். மகர ராசி 2026 ஜூன் மாதம். குருவுடைய பார்வை நேராக மகரத்தில் விழப்போகுது. ஸோ மகரம் வந்து ஒரு அந்த பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ணுற ஒரு மந்த்து தான் ஜூன் 2026. லாஸ்ட் மந்தே மகரம் நிறைய ஹோப் கொடுத்துருக்கேன். இந்த மாதமும் நிறைய பாசிட்டிவாக ப்ரிடிக்ட் பண்ணுறேன். சுக்கரனுடைய பார்வையும் சேர்ந்து விழுந்துடும். மகரம், சுக்கிரன் யோக கிரகம், குரு யோக கிரகங்களான ஒரு சுப கிரகம், ரெண்டுமே சேர்ந்து மகரத்தை வந்து பார்த்தா நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சிகளை வந்து அது அடையாளப்படுத்தும். சனி 3ஆம் இடத்துல அந்த சனியும் குரு பார்ப்பார். உங்கள் ராசியும் குரு பார்ப்பார், சனியும் குரு பார்ப்பார். ரெண்டுமே இந்த பார்வை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக யோகமாக தெரியுது. ராகுவை பற்றி உங்களுக்கு பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு உங்களுக்கு 2nd ஹவுஸில், அந்த 2nd ஹவுஸ் லார்டு சனி 3rd ஹவுஸில், அந்த சனியை தான் குரு பார்க்குறார். சுபர்களுடைய பார்வையை கொண்ட மகர ராசி ஜூன் 2026 சுபமான எண்ணங்களை உருவாக்கும். சுபமான எண்ணங்களை உருவாச்சுன்னா உங்களுக்கு வந்து மனதில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு எனர்ஜி, ஒரு ஹோப் கிடைக்கும். நமக்கு இது நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நாம் இது ட்ரை பண்ணால் இது நடந்துடும், இந்த வேலை கேட்டால் இது கிடச்சிரும், இவரை அப்ரோச் பண்ணால் இவர் நமக்கு முடிச்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நாளாக பிளான் பண்ணிங்க, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸை உருவாக்கும். நான் ஏற்கனவே குரு பேஜில் மகரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன்.
அந்த வீடியோ ஒரு தடவை போய் அது வந்து கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் இப்போ இந்த வீடியோ எண்ணில் நிறைய கிளாரிட்டி கொடுக்குறேன். ஏன்னா சப்ஜெக்ட்டு உங்கள் பர்த் சார்ட்டே ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா குளோபல் எக்கனாமி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மகரம் வந்து 2026 ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்டு வந்து முதல்ல வந்து ஒரு பாசிட்டிவாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப ஒரு ஹோப்போடு இருக்குது. ஸோ வேலையில் மாற்றம் வேணும், வேலையில் எதிர்பார்ப்பு வேணும், எதிர்பார்க்குற விஷயம் நடக்கணும், முயற்சி செஞ்சால் ஜெயிக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கணும், நமக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்கணும், நமக்கு ஒரு சக்ஸஸ் வரணும், நமக்கு ஒரு நேம் வரணும், நமக்கு ஒரு ஃபேம் வரணும், நம்ம வளர்ச்சி பாதையில் போகணும், முன்னேறணும், நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அதுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும், ஏற்கனவே பண்ணுற பிஸ்னஸில் நல்ல ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிடைக்கட்டும், கொடுக்குற கொட்டேஷன்லாம் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணணும், நமக்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். இதெல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இது மகரம். சுக்கரனுடைய பார்வை இன்னும் அந்த லக்கை வந்து கொஞ்சம் அப்படியே ஏற்றும். இப்போ இந்த தங்கத்தை வந்து ஒரு ஆபரணமாக செய்யும்பொழுது கொஞ்சம் அப்படியே இந்த செப்பு கலத்து அந்த கோல்டு ஒரு ரிங்காவோ ஒரு செயினாவோ மாறும். அந்த மாதிரி குரு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தான் கொடுத்தாலும் அவர் ரொம்ப நல்லவர் இல்லையா? இப்போ சுக்கரனுடைய பார்வை என்ன பண்ணும், அதை அழகாக கன்வெர்ட் பண்ணும். அது நம்ம பக்கம் திருப்பிக்கிறது எப்படி, அந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே இணைச்சி கொடுத்துரும். இது வந்து சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடட் அட்வான்டேஜ். புதன் வந்து உங்களுக்கு 6th ஹவுஸில் உங்களுடைய அறிவு, உங்களுடைய பலம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய இப்போது ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா நிறைய பிளான் பண்ணோம். அந்த பிளானில் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த சப்ஜெக்ட் நமக்கு நல்லா தெரியணும். இல்லை அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஆளோட ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணால் அவருக்கு ஐடியாஸ் கொடுத்துருவார். அதான் இப்போ புதன் பண்ண போகுது மகரத்துக்கு. அந்த ஆலோசனையை கொடுக்க போகுது, அந்த ஐடியாஸை கொடுக்க போகுது. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 4th ஹவுஸில் கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸை கொடுத்துரும். 4 வந்து செவ்வாய் அசுபக்கோள். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கொஞ்சம் ப்ராட் ஸ்டெப்பாக வச்சா எப்படி இருக்கும், அதான் செவ்வாய் பண்ணும். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு வாக் பண்ணுறோம், ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறோம், ஒரு விஷயத்தை ரீச் பண்ணுறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிளான் பண்ணுறோம். பட் எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஒரு ப்ராட் ஸ்டெப். அதுதான் அந்த செவ்வாய் வந்து என்ன பண்ணால் துணிச்சலை கொடுக்கும், ஒரு தைரியம். பார்த்துக்கலாம் நமக்கு என்ன ஆகிட போகுது, துணிச்சலாக ட்ரை பண்ணுவோம். நமக்கு இந்த வாய்ப்பு எப்படி கொடுக்காமல் போயிடுவாங்க. நம்மக்கிட்ட இவ்வளோ உழைப்பு இருக்குது, இவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ எனர்ஜி இருக்குது, இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இவ்வளோ ஸ்கில் இருக்குது, டேலண்ட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்மளை மிஸ் பண்ண மாட்டாங்க, மிஸ் பண்ணால் அவங்களுக்கு தான் அது ஃபெயிலியர் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இந்த மந்தில். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. படிக்கவே மாட்டேன்னு சொன்னாங்களோ கூட நான் எப்படி படிக்கிறேன்னு வாங்க. எக்ஸாமை கிளியரே பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட கிளியர் பண்ணிடுறேன், சரி உனக்காக படிக்கணும் போ. அம்மா கிட்டலாம் அப்பா கிட்டலாம் சண்டை போடுவாங்க, நான் வந்து இது படிக்க மாட்டேன் அதை பண்ணணும். இப்போல்லாம் இந்த முறை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா மகர ராசியை சேர்ந்த மாணவர்கள் முடிச்சிடுறேன், முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம், அந்த ஒரு எண்ணம் அப்படி வரும். அந்த குருவுடைய பார்வை வந்து படித்து முடித்து நான் பட்டம் வாங்கிடுறேன், சர்டிஃபிகேட்டை வாங்கிடுறேன், விட மாட்டேன், இந்த முறை கிளாஸ் போகிறேன், ஒரு எனர்ஜி வரும். அதுதான் ஒரு பாசிட்டிவிட்டி. பிரார்த்தனை நல்லா பண்ணுங்கள், நல்லபடியாக நடக்கும். கல்யாணம், திருமண விஷயங்கள், காதல் உணர்வோடு மகர் நிறைய பேர் ஏமாந்தவங்க உண்டு. பாஸ்ட் லைஃபு இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் பழசெல்லாம் மறந்துடுறேன், எரேஸ் பண்ணிடுறேன், டெலீட். இந்த டெலீட்ன்ற ஆப்ஷன் வாழ்க்கையில் இல்லைன்னா வாழ்க்கையே நல்லா இருக்காது. மகரம் பாஸ்ட் லைஃப்லாம் யோசிச்சுக்கிட்டு, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை யோசிச்சுட்டு, பாஸ்ட் கர்மா யோசிச்சுட்டுலாம் வருத்தப்பட்டு வேஸ்ட்டு. இது ஃப்ரெஷ் நியூ பிகினிங். ஓகே, ஒரு சான்ஸ் பார்ப்போமே, லைஃப்பை இன்னொரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போமே, ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா வருதா, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குதா, நம்ம மூவ் பண்ணலாம் ஃபார்வேர்டில். பாஸ்ட் ஆச்சு எந்த யூஸும் இல்லை. போன பிறவியில் நம்ம என்ன பண்ணோம், எப்படி இருந்தோம் நம்ம யோசிக்கிறது பாதி பேர் நம்பிக்கை இல்லை. இந்த பிறவியில் என்ன பண்ண முடியும், என்ன பெஸ்ட்டாக நம்மளை பார்த்துக்க முடியும், என்ன பெஸ்ட்டாக நம்ம வாழ்க்கையை வாழ முடியும், அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல உறவு, நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு வாழ்க்கை துணை தயாராக இருக்குது. அந்த பார்வை வந்திருக்கு, அந்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீங்கள் நினச்சா அது உங்களுக்கு, அதுக்கு நீங்கள் தயாராக யோசிங்க. மகரம் ஆரோக்கிய சம்மந்தப்பட்டதில் ஏதாவது சிக்கல்கள், ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது தொய்வுகள், ஏதாவது வருத்தம், ஏதாவது நோய், ஏதாவது விபத்து, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பெருசாக ஒன்றும் இல்லை. உணவு கட்டுப்பாடு, உங்கள் மனக்கட்டுப்பாடு, உங்கள் உறக்கம் சரியாக இருந்தால் ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ராகு தான் 2nd ஹவுஸில். திடீர்னு ஏதாவது சில பேருக்கு ஒரு அலர்ஜிக்கு திடீர்னு சாப்பாடு ஒத்துக்கல, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா உண்டு. பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் தெரியல. இன்னொன்று செவ்வாய் 4th ஹவுஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 செவ்வாய் வலுவாக இருந்தால் சில பேர்லாம் இப்போ தான் குரூப் ஆர் வந்துடுச்சு, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், பாடியை ஃபிட் ஆக்குறேன், வெயிட்டை குறைக்கிறேன், நான் ஓடுறேன், ஜாக்கிங் போகிறேன், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறேன், நான் ஃபிட் அண்ட் ஃபைனாக மாற போகிறேன், இனிமேல் நான் டல்லாக இருக்க மாட்டேன், சோம்பலாக இருக்க மாட்டேன், ஆக்டிவாக நான் பண்ண போகிறேன், ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்ற சார்ஜ் எடுக்கும். வீடு, வாகனம், வசதிகள்லாம் அதிகப்படுத்திக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பிளான் நல்லா இருக்குது.
ஸோ கரெக்டாக அதெல்லாம் பிளான் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. ஒரு நல்ல பார்வை வந்திருக்கு. பெண்கள், இல்லத்தரசிகள், குடும்ப பெண்கள். இப்போ பல நாட்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இப்போ சுபகிரகங்களுடைய பார்வை என்னன்னா, என் மனசு வந்து ஒரு 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 பெண்ணா, ஒரு ஃபேமிலியை பார்க்குற உங்களுக்கு, ஒரு இல்லத்தரசியா, உங்களுக்கு இந்த ஃபேமிலியை பார்க்குற உங்களுக்கு என்ன தோணும்? எப்போ இந்த குடும்பத்தில் வந்து இந்த கஷ்டம்லாம் நீங்கும்? எப்போ என் பையன் எப்படி இருப்பான்? பொண்ணு எப்படி இருப்பாங்க? மாமனார் எப்படி இருப்பார்? மாமியார் எப்படி இருப்பாங்க? ஹஸ்பண்ட் எப்படி இருப்பார்? ஸோ இப்படி எல்லாரை பற்றின ஒரு சிந்தனை, உங்களை பற்றின ஒரு சிந்தனை, இந்த வீட்டுக்கு தேவையான ஒரு சிந்தனை, ஒரு வசதி, ஒரு சமூக மரியாதை, ஒரு ஆரோக்கியம், கௌரவம் எல்லாத்த பற்றியும் ஒரு சிந்தனை. அந்த சிந்தனைக்கு ஏதோ நடக்கணும்ல. அது நடக்கிற நேரம் தான் இப்போ வருது. தயாராக இருங்க. நல்லபடியாக வாழ்கிறதுக்குள்ள வாழ்க்கை நெருங்கிடுச்சு. பாசிட்டிவாக நிறைய இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ், ஓவரால் மகரம், ஒரு நல்ல நேரம். ஜூன் 2026 ஒரு நல்ல நேரம். சுபர்கள் உங்களை பார்க்குறாங்க, நல்லவங்க உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் யாரையாவது பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்கள பார்ப்பீங்க. யாராவது உங்களை பார்த்து வாழ்த்துனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க உங்களை வாழ்த்துவாங்க. யாராவது உங்களுக்கு கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கோயிலில் போய் வேண்டும் போது கடவுளே உங்களுக்கு நேரில் கனவுல வந்து நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு நேரம் இது. வாழ்த்துக்கள். கும்பராசி 2026 ஜூன் மாதம். கும்பம் நிறைய மாதங்களில் வந்து ரொம்ப வருத்தமாக சொல்லி நான் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஹோப் கொடுத்தேன். மே மந்த் கூட ரொம்ப பாசிட்டிவாக டேக் பண்ணியிருக்கேன். ஜூன் 2026 குரு கரெக்டாக 6ஆம் இடத்துக்கு வரார். கும்பத்தில் தான் ராகு மேலே குரு பார்வை அப்படியே விலகி போயிடும். பட் சனி மேலே வந்து குரு பார்வை விழும். கும்பத்துக்கு அதிபதி சனி. ஜூன் 2026 பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 3rd ஹவுஸில் உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுத்துரும். 4ல் சூரியன், 5ல் புதன், 5ல் சுக்கிரன், மறுபடியும் சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல 9th ஆஃப் ஜூனில் குருவோட இணையும். கும்பம் இந்த மந்த்து கொஞ்சம் ஸ்லோவாக பிளான் பண்ணலாம். முதல்ல பாசிட்டிவாக என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் அந்த வாழ்க்கை போகுது, வேலை போகுது, நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு, வியாபாரம் போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் நடக்குது, ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, ஒரு பவரில் இருக்கீங்க. எதையுமே லூஸ் பண்ணாமல், எதையுமே சேஞ்ச் பண்ணாமல், எதையுமே ரிஸ்க் எடுக்காமல், எதையுமே ட்ரை பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக போயிடுறது நல்லது. இஃப் சப்போஸ் இந்த குரு 6ல், குரு வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட கிரகம், கமிட்மெண்ட்ஸ். குரு 6ல் தேவையில்லாத இந்த பணம் சம்மந்தப்பட்டது, இந்த பொருளாதார சம்மந்தப்பட்டது, இந்த ஆர்கியூமெண்ட்ஸு, இதெல்லாம் இங்கே குரு கொடுத்ததுன்னா ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கொஞ்சம் யோசித்து, கொஞ்சம் பிளான் பண்ணி, கொஞ்சம் திட்டமிட்டு, கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக போயிடுறது நல்லது. சுக்கிரன் குரு இணையிறது ஒரு பக்கம் நல்லது இட்டால் கூட இதே சுக்கிரன் குரு இணையிறது வந்து 6th ஹவுஸில் வர்றதுனால எதிர்ப்பு, தேவையில்லாமல் உங்கள் மேலே வந்து ஒரு வீணான பழி போடுற மாதிரி ஒரு சூழல், ஒரு அவசரம் இல்லாமல், ஒரு வேகம் இல்லாமல், நீங்கள் எதையும் ஒரு விவேகம் இல்லாமல், ஒரு அவசரத்தில் வேகத்தில் விவேகம் இல்லாமல், ஒரு ஆலோசனை இல்லாமல், ஒரு கோபத்தில் இதெல்லாம் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கும்பம் 2026 புது முயற்சி, புது வேலை, புது பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பெரிய லெவலில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கடன் எப்படியும் கொஞ்சம் வாங்க வைக்கும். 6ல் குரு வந்தாலே கடனை வாங்க வைக்கும். நல்ல கடனாக வாங்கிக்கிங்க. நல்ல கடன், சுப கடன், படிப்புக்காக வாங்குறீங்க, கல்யாணத்துக்காக வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, வெஹிக்கிளுக்காக வாங்குறீங்க, நல்ல கடனாக வாங்குறது ஓகே. வீணான கடனை வாங்காமல் தவிர்ப்பது நல்லது. திருமண முயற்சி, ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களாம் இந்த மாதம் நல்லா போக போனால் ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துரும் கும்பம். பயங்கர மனஸ்தாபம், பயங்கர மன உளைச்சலை கொடுக்குற நேரம் இது. அதனால் நான் ஒன்று தான் சொல்லுவேன், இந்த மாதம் உங்கள் பார்ட்னரை மீட்டே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு கிளியராக இப்போ நான் வந்து எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸாக அப்லோட் பண்ணிவிடுவோம். ஒரு மெசேஜை போட்டுருங்க. 1st ஆஃப் ஜூன் to 30th ஆஃப் ஜூன் நம்ம 2 பேரும் சந்திக்க வேணாம், பேசிக்க வேணாம், மெசேஜ் ஷேர் பண்ணிக்க வேணாம், வீணான வாக்குவாதம் வரும். ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும், கல்யாணம் ஆகிடுச்சு, குடும்ப வாழ்க்கை வந்துட்டுருக்கோம், அளவுக்கு மீறி பேசிக்க வேண்டாம். மேட்ரை சிம்பிளாக 2 வாரத்தில் கன்வே பண்ணால் போதும். அப்போ என்னென்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். குறிப்பாக ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா 6ல் குரு சுக்கிரன் சேர்ந்துடுச்சு. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்கிறது கரெக்டு, நீ சொல்கிறது கரெக்டு, நான் சொல்கிறபடி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நீ சொல்கிறபடி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை என் சைடு ஐடியாஸ் தான் கரெக்டாக வரும், இப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். அது தேவையில்லாமல் பண்ணாதீங்க. யூ கேன் சிம்ப்ளி அவாய்ட் த மேட்டர். கல்யாணம், குடும்பம், குழந்தை, இந்த முயற்சி இதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்ல முடியல. சரி, அட்லீஸ்ட் ஒரு 50% இருக்கான்னு பார்த்தேன். 30% தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா பர்டிகுலர் ஜூனில் சுக்கிரனும் மாறுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லை. இந்த மந்த்தை வந்து மேரேஜுக்கு பிளான் வந்து கும்பம் ராசியை சேர்ந்தவங்க பிளான் பண்ண வேண்டாம். அது ரிலேட்டடான ஒரு டாக்,
ஸோ ஒரு டாக்ஸ் இருக்குது, அது ரிலேட்டாக இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதன் நல்லா இருப்பார் 5th ஹவுஸில், மைண்டு நல்லா வேலை செய்யும். பட் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பான ஸ்டூடெண்ட்டு, நாலேஜபிளான ஸ்டூடெண்ட்டு, எக்ஸ்ட்ரானரி டேலண்டடு, நான் ரெடியாக இருக்கேன், எக்ஸாம் எழுத ரெடியாக இருக்கேன், கற்றுக்க ரெடியாக இருக்கேன், லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது, டீச்சர் இல்லை, மாஸ்டர் இல்லை, எனக்கு வெல்விஷர் இல்லை, கைடு இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, எமோஷனலாக டவுனாக இருக்கேன், பேரண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ண மாட்றாங்க, அந்த மாதிரி புலம்புற மந்தாக தெரியுது. இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணுன்னா சிம்பிள், நீங்கள் உங்களை ஜாஸ்தியாக பிலீவ் பண்ணுங்கள். எஸ், ஐ கேன் டூ எனிதிங் ஆன் மை ஓன். நான் செஞ்சுக்குவேன், நானே என்னை பார்த்துக்குவேன், நானே பெஸ்ட்டாக என்னை பார்த்துக்குவேன், நானே என்னை வந்து பெட்டராக ட்ரீட் பண்ணிப்பேன், எனக்கு யாரும் சொல்லித்தர தேவை, நான் சப்போர்ட் பண்ண தேவையில்லை, நானே என்னை பெட்டராக ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்பினீங்கன்னா மற்றவங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்காது. பெண்கள் இல்லத்தரசிகள், 7th சனி இன்னும் முடியல, குரு 6ஆம் இடத்துல மறைவு, வீட்டுக்கு தேவையான பணம், வீட்டுக்கு தேவையான பொருள், கணவன், உறவு, மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு பாதி சாட்டிஸ்ஃபேக்ஷன், பாதி வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபில் போகும். இந்த டிப்பு மாதிரி எப்போவுமே எரிஞ்சு விளக்கு எரியும் அப்புறம் அணைஞ்சிடும், அந்த மாதிரி போகும். அதனால் டூ மச்சாக எதையும் டெவலப் பண்ணிக்காமல் நடக்கிறது கடவுள் கொடுத்த இந்த நாள் அவரோட சாய்ஸ், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம்னு நினச்சி போயிட்டே இருங்க. ரொம்ப சீரியஸாக எதையும் யோசிக்க வேணான்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹெல்த்தில் ஏதாவது ட்ரபிள் கொடுக்குமா? 6ல் பொதுவாக குரு வந்தால் நோய்களை நிவர்த்தி பண்ணுவார்னு அர்த்தம். தட் மீன்ஸ் புதுசாக நோயெல்லாம் கொடுக்க மாட்டார். இப்போ வயிற்றில் பிரச்சனை இருக்குது, என்னென்னே கண்டுபிடிக்கல, ஆனால் வயிறு வலிக்குது. அஜீரண பிரச்சனை இருக்குது, என்னென்னே தெரியல, கண்டுபிடிக்கல, ஆனால் இப்போ ஜாஸ்தி ஆகுது. குடலில் பிரச்சனை இருக்குது, வயிற்றுக்குள்ளே ஏதோ ஓடுது, வயிறு எரிச்சலாக இருக்குது, பாத்ரூம் போகிற இதெல்லாம் வந்து எரிச்சல் கொடுக்குது. ஸோ வயிறு பிரச்சனை, நெஞ்சு எரிச்சல், அலர்ஜிக் தெரியுது, தொண்டையில் கொஞ்சம் லங்ஸ் சளி தெரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல பண்ணிக்கிட்டே இருக்குது, எனக்கு எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டுது, திடீர்னு சுகர் இருக்குமான்னு தெரியல, பிபி இருக்குமான்னு தெரியல, டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், தைராய்டு இருக்குமான்னு தெரியல, ஹார்மோன் இம்பேலன்ஸ், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னவங்களாம் அந்த குரு 6ல் வந்துட்டாருன்னா கண்டுபிடிச்சிருவார். உடம்புக்குள்ளே என்ன நோய் இருக்குது, உடம்புல என்ன பண்ணுது, எது பிரச்சனை கொடுக்குது, குடலா, உங்களுக்கு வந்து லிவரா, லங்ஸா, ஹார்ட்டா, பிளட்டில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கா, பாக்டீரியா ஜாஸ்தி இருக்கா, அலர்ஜிக் இருக்கா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, தைராய்ட்ஸ் இருக்கா, என்னன்றதை அந்த குரு என்ன பண்ணால் ஒரு ஸ்கேன் பண்ணுறதுலையோ ஒரு நல்ல டாக்டரை சந்திக்கலையோ அதை கண்டுபிடிச்சி விட்ரும். ஸோ நோயை கண்டுபிடிச்சிருவீங்க. நிவர்த்தி பண்ணுற பாதையும் குரு காமிப்பார், நிவர்த்தி பண்ணுற பாதையை அந்த சுக்கிரன் காமிப்பார், நிவர்த்தி பண்ணுற பாதையை அந்த செவ்வாய் வழிகாட்டும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் தான் இந்த ஜூன் 2026 கும்பத்துக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் டோட்டலாக கும்பம் நான் சொல்கிற மெசேஜ் தான். ஜூன் 2026 நீங்கள் ஒரு மாணவராக இருக்கீங்களா, படிங்க, உங்களை நம்புங்க. நீங்கள் ஒரு பெண் இல்லத்தரசியாக பெண்ணாக இருக்கிறீங்க, எக்ஸ்பெக்டேஷனை அதிகம் வச்சுக்காமல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை மனசில் நினச்சிங்கன்னா நிம்மதியாக வாழ்வீங்க. நீங்கள் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலை வந்து பலவிதமான தொல்லையாக இருக்குது, நான் வேலையை விட்டுடலாம், ரிசைன் பண்ணிடலாம், வேறு வேலை ட்ரை பண்ணுறேன், குவிட் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இங்கேயா வந்துடுறேன், இங்கேருந்து அங்கே போயிடுறேன், இந்த மாதிரிலாம் ஓவராக திங்க் பண்ணாமல் இன்றைக்கி டே காலையில் எழுந்திரிக்கிறோமா, கடவுளே இந்த வேலையை நல்லபடியாக செய்ய எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணு, ப்ளஸ் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் வந்து உங்களுக்கு கெடுக்கும். ஹெல்த்தில் வந்து என்னென்ன இருக்கோ அதை மார்க் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க, அதை சரி பண்ண வழியை தேடுங்க. ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக போங்க. ஜூன் மாதம் எதிர்பார்ப்புகள் வைத்துக்கொள்ள வேண்டாம். இருக்கும் வாழ்க்கை நல்லபடியாக தினம் நகர்ந்தால் போதும். இறைவனுக்கு நன்றி சொல்லி அந்த வாழ்க்கையை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கு. மீனராசி ஜூன் 2026. மீனம்க்கு வந்து குரு பார்வை விழக்கூடிய மாதம் தான் ஜூன் மாதம். அங்கே தான் சனி இருக்கார், அந்த சனியை குரு பார்ப்பார். மீனம் சார்ஜ் எடுத்துருவீங்க. ஜூன் மாதத்துலேருந்து உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப அந்த பாசிட்டிவிட்டியை வந்து ரீச் பண்ணிடும். ஸோ மனசில் ஒரு குழப்பம் இருந்தது, மனசில் ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு வேலையில் முயற்சி இருந்தது, ஒரு மாதிரி டல் பீரியட், ஒரு மாதிரி ரொம்ப வேகாக, ரொம்ப டல்லாக, ஒரு மாதிரி ஒரு டவுனாக இருந்த நீங்கள் ரைஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய நேரம் ஆரம்பிக்குது, உங்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு வழியும் கிடைக்கும். வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் வந்து தேடி வருவாங்க. மீனம் ஒரு பாதை, ஒரு தெளிவான பாதை கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சியும் அடைவீங்க. செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் வந்து வலுவான செவ்வாய், சொன்னதை செய்து காட்டக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸை வந்து செவ்வாய் உங்களுக்கு கொடுத்துருவார். நான் இதை செஞ்சே காட்டுவேன், நான் விட மாட்டேன், விடாப்பிடியாக அடப்பிடிச்சாவது போராடியாவது இதை நான் முடித்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை கொடுக்கும் செவ்வாய். ஒரு தைரியம் அது. ஃபேமிலியில் நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை உயிர் இருக்குது, இத்தனை ஜீவன் இருக்குது, இத்தனை ஜீவனை நான் காப்பாற்றுறோம், எனக்கு டிபெண்டன்ஸ் அதிகம் இருக்காங்க, எல்லோரையும் நான் பார்த்துக்கணும், எல்லா லோனும் கட்டணும், எல்லா இஎம்ஐ கட்டணும். ஸோ ஐ ஹாவ் டு
மீட் மை கமிட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை வேணும், அதுக்கேற்ற ஒரு வருமானம் வேணும், அதெல்லாம் முயற்சி அந்த மாதிரி போகும். அதுக்கு துணிச்சலும் வந்துடும், அதுக்கு தெய்வ அனுகிரகமும் வந்துடும். ஒரு திருமணம் செய்ய முடியாமல் நிறைய போராட்டம், திருமண வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள், பிரிவு, கசப்பு, கருத்து வேறுபாடு, மோதல்கள், சச்சரவுகள், இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற குரு தான் இவர். மீனம் அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இந்த முறை நீங்கள் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணை சொல் பேச்சை கேட்கக்கூடிய, அல்லது சொன்னது ஒரு நியாயம்தான், அதில் ஒரு உண்மை இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது, கேட்டால் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கும். அது வந்து இந்த செவ்வாயுடைய அனுகிரகம். சுக்கிரன் குருவோட இணையும் பொழுது, சுக்கிரன் குரு ஒன்றா சேர்ந்துடும். இந்த சுக்கிரன் குரு ஒன்றா சேர்ந்ததுன்னா உங்களுக்கு தேவகுரு அசுரகுரு ஒன்றா சேரும் பொழுது நன்மை தீமையை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனநிலையை கொடுத்துரும். யாரோட தவறு, எது தவறு, எப்படி தப்பு, எப்படி சரி பண்ணலாம், எப்படி மாற்றலாம், என்னோடதா உன்னோடதா, சரி விட்டு கொடுத்தா என்ன, சரி மாற்றிக்கிட்டா என்ன, அட்ஜஸ்ட் பண்ணிட்டா என்ன, இந்த மனோபாவத்தை கொண்டு வந்துடும். 4 புதன் மாணவர்களுக்கெல்லாம் வந்து திட்டமிட்டபடி படித்தது இது வரைக்கும் ஒரு மாதிரி டல் பீரியட், நிறைய ஃபெயில், நிறைய அப்செட், நிறைய செட்பேக் பண்ணிட்டோம். சரி இனிமேல் கொஞ்சம் நம்ம பெட்டர்மெண்ட் பண்ணணும், டெவலப் ஆகணும், இன்னும் க்ரோத் கொண்டு போயிடணும், இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும், மார்க்ஸ் வாங்கணும், ஸ்கோர் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணணும், அடுத்த லெவலுக்கு வளர்ச்சி அடையணும், அடுத்த லெவலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். நிறைய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களாம் இந்த மந்த் வந்து ஃபேவராக ஜூனில் வந்துடும். 23rd of ஜூனில் புதனும் இணைஞ்சிருவார் குருவை. இன்னும் உங்களுக்கு ஆடிட் அட்வான்டேஜ் அதெல்லாம். திருமண வாழ்க்கையை பற்றி நான் சொன்னேன். ரிலேஷன்ஷிப் லவ்வில் வந்து கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, விட்டுடலாமா சேரலாமா, சொல்லலாமா வேண்டாமா, அரேஞ்ச் மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா லேட்டாக பண்ணிக்கலாமா, ஜென்ம சனியாச்சு, ஆனால் குரு பார்வை வந்திருக்கு, சுக்கிரனுடைய குரு இணையுது, செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் வந்திருக்கு, புதன் 4ல் இருக்குது. திருமணம் செய்யறதுக்கு ஜூன் மாதம் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஒரு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம். நான் வந்து ரொம்ப பிரமாதம்னு சொல்ல மாட்டேன். உங்கள் வயதை கருதி, உங்கள் சூழலை கருதி, உங்கள் ஃபேமிலியை கருதி, உங்கள் தசாபுக்தியை பொறுத்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. ஏன்னா ஏற்கனவே குரு பேஜ்லேயும் சொல்லியிருந்தேன், குரு பேஜில் குளோபல் எக்கனாமி பற்றியும் பேசியிருந்தேன், அதுவும் இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுற அடிஷ்னலாக பாருங்கள். ஸோ 2026 ஜூன் மாதம் திருமண முயற்சியில் உள்ளவங்க தாராளமாக செய்யலாம். ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க, அதை நம்பிக்கையோட பொருத்தமாக இருக்குது, கம்பேட்டிபிலிட்டி நல்லா இருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகிறோம். மாணவர்களை பற்றி நான் ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன். ஹெல்த் ஏதாவது இஷ்யூ இருக்குமா, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். சனி ஜென்மத்தில் வந்து மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது, மணி ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் இருக்குது, இந்த ப்ரெஷர் இருக்குது, உடம்பு முடியல, படுத்துது போட்டு ஒன்று போனால் ஒன்று வருது, ஜாயின்ஸில் வலிக்குது, தலை வலிக்குது, பாதம் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, ஜாயின்ஸில் பெயின் வருது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்குது, இதெல்லாம் அந்த குரு பார்வை நிவர்த்தி பண்ணிடும். இதெல்லாம் அந்த செவ்வாயுடைய அந்த வாக்குஸ்தானம் என்ன பண்ணணும், சரியான மருந்து, சரியான மருத்துவம், சரியான மருத்துவர் அதெல்லாம் கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணோம். அப்போ நோயிலேருந்து நிவர்த்தி பண்ணுற காலம், ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு காலம், அந்த மாதிரி இருக்குது. ஒரு நல்ல டைம் தான், நெகட்டிவாக இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஓவரால் நான் வந்து இந்த மீன ராசி 2026 ஜூன் நான் சொல்கிறேன், ஒரு புதிய பாதை துவங்கும், வாய்ப்பு உருவாகும். வாழ்க்கையில் வந்து மனிதர்களை சந்திக்க போகிறீங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்ட போகிறாங்க, உங்களுக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகுது, செய்கிற முயற்சி வந்து பலனை அடைய போகிறீங்க, நீங்கள் படிக்கிற விஷயங்களை ஜெயிக்க போகிறீங்க, திருமணம் நல்ல உறவு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய சூழலை உருவாக்க போகுது. ஜென்ம சனியாக இருந்தாலுமே குருவுடைய அனுகிரக பார்வை உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு போயிடும். ஒரு முயற்சிக்கு பல முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சு அவமானப்பட்டு நின்று நீங்கள்லாம் அந்த மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. ஒரு சிறிய முதலீடாவது பண்ணி ஒரு சின்ன இடம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வாகனங்களை கூட புதுசாக ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வாங்கலாம், பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும். தேவையான பணம் ஒன்று கடனாக கிடைக்கும், இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறது மூலிமா கிடைக்கும், இல்லை உங்கள் சேவிங்ஸை நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ என் கையில் இன்றைக்கி நிறைய பணம் இருக்குது அப்படின்னா கூட அந்த பணம் எனக்கு உதவியாக இருந்தால் தான் அது லாபம். உதவியாக இல்லாமல் சும்மா இருந்தால் ஒரு யூஸ். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பணம் நல்லபடியாக பயன்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மீனம் ரொம்ப மாதங்கள் கழித்து, ரொம்ப நாட்கள் சொல்ல முடியும், ரொம்ப மாதங்கள் கழித்து இப்போ தான் இந்த ஜூனில் ஓரளவுக்கு எல்லாம் அப்படியே அலைன் ஆகி வருது. ஒன் பை ஒன் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொன்றோட சேர்ந்து அப்படியே அலைன் பண்ணி ஒரு லைனப்பில் இருக்குது. இந்த லைனப்பில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக
நினைக்கிற விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு காலத்தை நெருங்குது. நீங்களும் அதுக்கு மனசை தயாராக இருங்க. நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கள், கோயில்களுக்கு போங்க. உங்களுக்கு விருப்பமான இறைவனை உங்களோட நம்பிக்கைக்குடைய இறை நம்பிக்கையோடு நீங்கள் அந்த பயணத்தை தொடருங்க. பிரார்த்தனையோட பொறுமையோட அடியெடுத்து வைங்க. இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வழி, ஒரு புதிய ஒளி நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஜூன் மாதம் 2026க்குண்டான ஒரு பொது பலன். பட் நான் வந்து ஏற்கனவே குரு பயிற்சிலையும் இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயுமே இந்த ட்ராவல் பிளான் அண்ட் இந்த குளோபல் எக்கனாமி, இந்தியாவுடைய எக்கனாமி, குளோபல் எக்கனாமி பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன். அது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறது முக்கியமான காரணம், அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க, குளோபலாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். பர்டிகுலராக ஜாபுக்காக போக போகிறீங்க அப்படின்னா, ஜாப்னா எதுக்காக போவீங்க? வேலைனா பணம், ஃபேமிலி செட்டில் பண்ண போகிறீங்க, ஃபாரினில் மைக்ரேட் ஆகணும். ஸோ ஜாபுக்காக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நல்லா யோசிச்சு செய்யுங்க. எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரி மைக்ரேட் ஆனாலுமே யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் சார்ட்டில் நல்ல தசா புத்தி நடக்குது, அந்த ராசியோடைய பலன் நல்லா இருக்குது, அந்த சார்ட்லேயே ரொம்ப நல்லா பாசிட்டிவாக ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹாரோஸ்கோப்பாக இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். பட் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் மைனஸ் இருக்குது, ஏதாவது தசா புத்தி சரியில்லை, ராகு நடந்துட்டுருக்கு, சனி நடந்துட்டுருக்கு, அண்ட் அந்த ராசியோடைய பலன் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு பண முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்தது மெயினாக நான் சொல்கிறது, மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஓவர்சீஸில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இந்த யூனிவர்சிட்டி எனக்கு யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, யூகேயில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், யூஏ போகிறேன், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, குரு வந்து இந்த முறை டிரான்சிஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, உச்சமடையக்கூடிய குரு எக்ஸால்டட், இந்த உச்சமடையக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹவுஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த குருக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்குது. கேது எப்போவுமே வந்து என்னன்னு சொல்லணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை அழித்து உருவாக்குறது தான் கேதுவுடைய வேலை. இந்த இடத்துல குரு கிட்ட நெருங்குற இந்த கேது கிட்டத்தட்ட குருவும் அந்த கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது. அடுத்து அட்வான்ஸ் டைம்ஸில் நடக்கும். ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இந்த ஜூன் 2026 நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதம் ட்ராவல் பண்ண போய் குறிப்பாக உங்களுடைய ஸ்டடீஸ்க்காக பண்ண போகிறீங்கன்னா பல முறை யோசிங்க. எஜுகேஷன் லோன் போட போகிறீங்க அப்படின்னா யோசிச்சு செய்யுங்க, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்க, வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. இது யாரையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது. அலட்சியமாக நிறைய பேருக்கு நான் முன்னாடி சொன்னது தான், ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே செட் ஆகல, நிறைய பேர் பின்னாடி வராங்க, அப்புறம் லோனை கட்ட முடியல, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு தொகை வச்சுருப்பீங்க, ஒரு ஹோம் லோன் போகணும், கொஞ்சம் கோல்டு வாங்கணும், இல்லை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேரில் பண்ணணும், அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான மந்தாக ஜென்ரலாக இல்லை. உங்கள் பர்சனல் ஷார்ட் நல்லா இருக்குது, நல்ல தசா புத்தி இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு தான் வந்து முதலீடு செய்யக்கூடிய முக்கியமான கிரகம். வளர்ச்சிக்கு தான் முதலீடு. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இருக்குன்னா அது பன்மடங்கு உயரும், அது அதிகமான லாபத்தை தரும்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த குரு வந்து உச்சமடைந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்கும்போது வருமானம் எப்படி கொண்டு போகணும்னு சொல்ல முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ட்ராக்கில் போகுமானா சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேனே தவிர யாரையும் டீமோட்டிவேட் பண்ணணும் இல்லை, யாரையும் வந்து எதையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக என் நோக்கம் இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வெல்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃபண்ட் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது, மணி ஃப்ளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, பிஸ்னஸ் சூப்பராக போகுதுன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் சைடில் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஜாப், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் இருக்கும், வெஹிக்கிள் கூட வாங்குற பிளான் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யூஸாக போய் மணியை லாக் பண்ண வேண்டாம், லோன்ஸ் அதிகம் எடுக்காமல் கொஞ்சம் சேஃப் சைடு இருக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும்னு கிடையாது, பட் நிறைய பேருக்கு இது பொருந்தும். இந்த முறை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் கொடுத்தேன், அதை பற்றி நான் இன்னும் கிளாரிட்டி தனி வீடியோவில் கொடுத்துட்றேன். உலகளாவிய பிரச்சனைகளில் வந்து ஏற்கனவே இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லாமே காலசர்வ தோஷமாக இருக்கும். இது ஜூலை வரைக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் முதல்ல அப்லோட் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூட்டி வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூலை வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் பொறுமை இழக்காமல் ஒரு அடிப்படை தேவை என்னவோ அந்த வாழ்க்கையை திட்டமிடுங்க. மற்றபடி ரொம்ப ஒரு அகலக்கால் வைக்கிறது, ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தை தவிர்க்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. அண்ட் உங்களுடைய பர்சனல் சார்ட்டு, உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் பர்த் சார்ட்னா ஜனன ஜாதகத்துடைய யோகம், இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேரை கன்சல்ட் பண்ணேன், சார்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐ ஹவ் மல்டிபிள் ராஜயோகாஸ் இன் மை ஹாரோஸ்கோப் அப்படின்னு இருந்ததுன்னா யூ நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே படிக்க போகலாம், நீங்கள் வந்து எனிதிங் யூ வாண்ட் டு யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஜாப், யூ வாண்ட் டு பை அ ப்ராப்பர்ட்டி, எனிதிங் யூ கேன் டூ, நோ ப்ராப்ளம். அதை பற்றி ஒன்றும் வரிஸ் இல்லை. ஸோ என்னோட கருத்து இதுதான்.
அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விரைவில் வேறு ஏதாவது அப்டேட்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், தொடர்ந்து கொடுக்குறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.